எகிப்து நாட்டிலுள்ள தங்கள் யூத உறவின் முறையினருக்கு எருசலேமிலும் யூதேயா நாட்டிலும் உள்ள யூத உறவின் முறையினர் நலனும் அமைதியும் பெருக வாழ்த்தி எழுதுவது. கடவுள் உங்களுக்கு நன்மை செய்து நம்பிக்கைக்குரிய தம் அடியார்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்வாராக. தம்மை வழிபடவும் தமது திருவுளத்தை பரந்த உள்ளத்தோடும் தாராள மனத்தோடும் நிறைவேற்றவும் வேண்டிய இதயத்தை உங்கள் அனைவருக்கும் அளிப்பாராக. தம்முடைய திருச்சட்டம் கட்டளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு திறந்த உள்ளத்தையும் அமைதியையும் அருள்வாராக. உங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பாராக. உங்களோடு ஒப்புரவு செய்து இடுக்கண் வேளையில் உங்களை கைவிடாது இருப்பாராக. இப்போது நாங்கள் இங்கு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டு வருகிறோம். தெமேத்திரியு மன்னரது ஆட்சியில் 160ஆம் ஆண்டில் யாசோனும் அவனுடைய தோழர்களும் தூய நாட்டுக்கும் அதன் ஆட்சிக்கும் எதிராக துரோகம் செய்து கோவில் வாயிலை தீக்கிரையாக்கி மாசற்ற குருதியை சிந்திய காலத்துக்கு பின் எங்களுக்கு ஏற்பட்ட இன்னல் இடையூறுகளின் போது நாங்கள் உங்களுக்கு எழுதினோம். ஆண்டவரிடம் மன்றாடினோம். எங்கள் மன்றாட்டு கேட்கப்பட்டது. நாங்கள் பலியும் உணவுப் படைகளும் ஒப்பு கொடுத்தோம். விளக்கேற்றினோம். அப்பம் படைத்தோம். எனவே நீங்கள் கிஸ்லேவ் மாதம் கூடார திருவிழாவை கொண்டாட கருத்தாயிருங்கள். 188ஆம் ஆண்டு இது எழுதப்பெற்றது. தாலமி மன்னரின் ஆசிரியரும் திருப்பொழிவு பெற்ற குருக்கள் வழிமரபில் தோன்றியவருமான அரிஸ்தோபுலுக்கும் எகிப்தில் உள்ள யூதர்களுக்கும் எருசலேம் மக்களும் யூதேயாவின் குடிகளும் ஆட்சி குழுவினரும் யூதாவும் நலம்பெற வாழ்த்து எழுதுவது. மன்னருக்கு எதிராக எம்பக்கம் நின்று பேரிடர்களிலிருந்து எங்களை காப்பாற்றிய கடவுளுக்கு பெரிதும் நன்றி நவில்கின்றோம். ஏனெனில் அவர் திருநகருக்கு எதிராக போரிட்டவர்களை விரட்டி அடித்தார். வெள்ளற்கரியதாய் தோண்டிய தம் படையோடு அந்தியோக்கு பாரசீகத்தில் நுழைந்தபோது நாணயா என்னும் தேவதையின் அர்ச்சகர்கள் சூழ்ச்சி செய்து கோவிலிலேயே அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அந்தியோக்கு அத்தேவதையை மணமுடிக்கும் பாவனையில் கோவிலின் திரளான செல்வத்தை சீர்வரிசையாக பெறுவதற்காக தம் நண்பர்களோடு அங்கு சென்றார். நாணயாவின் அர்ச்சகர்கள் செல்வத்தை வெளியே எடுத்து வைத்த பொழுது அந்தியோக்கு தம் நண்பர்கள் சிலரோடு கோவில் முற்றத்தினுள் நுழைந்தார். அவர் நுழைந்ததும் அர்ச்சகர்கள் கோவிலை அடைத்தார்கள். மேல்தட்டில் மறைவாக இருந்த கதவை திறந்து கற்களை எறிந்து மன்னரை தாக்கினார்கள். அவரையும் அவருடைய ஆட்களையும் துண்டு துண்டாக்கி தலைகளையும் வெட்டி வெளியே நின்று கொண்டிருந்தவர்கள் முன் வீசி எறிந்தார்கள். இறை பற்றில்லாதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிய நம் கடவுள் எல்லாவற்றிலும் போற்றப்படுவாராக. கிஸ்லேவ் மாதம் 25ஆம் நாள் கோவிலின் தூய்மை பாட்டு விழாவை நாங்கள் கொண்டாடவிருக்கிறோம். நெகேமியா கோவிலையும் பலிபீடத்தையும் மீண்டும் கட்டி எழுப்பி பலி செலுத்திய வேளையில் தோன்றிய நெருப்பை நினைவு கூறும் கூடார திருவிழாவை நீங்களும் கொண்டாடுமாறு உங்களுக்கு இதை அறிவிப்பது முறை என்று எண்ணினோம். ஏனெனில் நம் மூதாதையர் பாரசீகத்திற்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது இறைப்பற்று உடையவர்களாய் அன்று விளங்கிய குருக்கள் பலிபீடத்தினின்று யாரும் அறியாதவாறு நெருப்பை எடுத்து ஒரு பால் கிணற்றில் இருந்த பொந்து ஒன்றில் மறைத்து வைத்தார்கள். அந்த இடம் எவருக்கும் தெரியாதவாறு பார்த்து கொண்டார்கள். பல ஆண்டுகள் கடந்த பின் கடவுள் விரும்பிய பொழுது பாரசீக மன்னரின் ஆணையோடு நெகேமியா நெருப்பை ஒளித்து வைத்திருந்த குருக்களின் வழிமரபினரை அதை கொணரும்படி அனுப்பினார். அவர்கள் நெருப்புக்கு பதிலாக ஒரு கெட்டியான நீர்மத்தியை கண்டதாக எங்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அதை எடுத்து வருமாறு அவர் கட்டளையிட்டார். விறகின் மேல் பலிப்பொருள்கள் வைக்கப்படவே அவற்றின் மீது அந்நீர்மத்தை தெளிக்கும்படி நெகேமியா குருக்களுக்கு கட்டளையிட்டார். அவ்வாறே செய்யப்பட்டது. முன்னர் முகில்களால் மூடப்பட்டிருந்த கதிரவன் சிறிது நேரத்திற்கு பின் ஒளிரத் தொடங்கினான். உடனே பெரும் நெருப்பு பற்றி எரிந்தது. அதனால் அனைவரும் வியப்படைந்தனர். பலி பொருட்கள் எரிந்து கொண்டிருந்த வேளையில் குருக்களும் மற்ற அனைவரும் வேண்டுதல் செய்தார்கள். யோனத்தான் வழிநடத்த நெகேமியாவைப் போல மற்றவர்களும் அதற்கு பதில் உரைத்தார்கள். அவ்வேண்டல் பின்வருமாறு: ஆண்டவரே, கடவுளாகி ஆண்டவரே, அனைத்தையும் படைத்தவரே, நீர் அச்சத்துக்குரியவர், வல்லவர், நீதியுள்ளவர், இரக்கமுடையவர். நீர் ஒருவரே அரசர், அருள் கூறுபவர். நீர் ஒருவரே வாரி வழங்குபவர், நீதி உள்ளவர், எல்லாம் வல்லவர், என்றும் உள்ளவர். நீரே இஸ்ரேலரை எல்லா தீமைகளின்றும் விடுவிப்பவர். எங்கள் மூதாதையரை தெரிந்தெடுத்து உமக்கென்று உரித்தாக்கி கொண்டவரும் நீரே.
உம் மக்களான இஸ்ரேலர் அனைவரின் பெயராலும் இப்பலியை ஏற்றுக்கொள்ளும். உமது பங்கை பாதுகாத்து உமக்கென்று உரித்தாக்கிக் கொள்ளும். சிதறி கிடக்கும் எங்கள் மக்களை ஒன்று சேரும். பிற இனத்தார் நடுவே அடிமைகளாய் இருப்பவர்களுக்கு விடுதலை வழங்கும். புறக்கணிக்கப்பட்டவர்களையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். நீரே எங்கள் கடவுள் என பிற இனத்தார் அறிந்து கொள்ளட்டும். எங்களை ஒடுக்குகிறவர்களையும் இருமாப்பு கொண்டு கொடுமைப்படுத்துகிறவர்களையும் தண்டியும். மோசே வாக்களித்தது போல் உமது தூய இடத்தில் உம் மக்களை உறுதிப்படுத்தும். பின்பு குருக்கள் புகழ்பாய் இசைத்தார்கள். பழிப்பொருட்கள் முற்றிலும் எரிந்தபின் எஞ்சியிருந்த நீர்மத்தை பெரிய கற்களின் மேல் ஊற்றும்படி நெகேமியா பணித்தார். அவ்வாறு செய்த பொழுது தீப்பிழம்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆனால் பலிபீடத்திலிருந்து எழுந்து வந்த பேரொளியின் முன் அது மங்கிவிட்டது. இது பற்றிய செய்தி எங்கும் பரவியது. நாடு கடத்தப்பட்ட குருக்கள் தீயை மறைத்து வைத்த இடத்தில் நீர்மம் காணப்பட்டதும் அதை கொண்டு நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்களும் பலி பொருட்களை எரித்து தூய்மைப்படுத்தியதும் பாரசீக மன்னருக்கு அறிவிக்கப்பட்டது. மன்னர் இது பற்றி கேட்டறிந்தார். அந்த இடத்தை சுற்றி அடைத்து அதை தூய இடமாக அமைத்தார். அங்கிருந்து கிடைத்த திரளான வருவாயிலிருந்து மன்னர் தாம் விரும்பியவர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்குவார். நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்களும் அந்த நீர்மத்தை நெப்தார் என்று அழைத்தார்கள். அதற்கு தூய்மைப்பாடு என்பது பொருள். ஆனால் நெப்தா என்றே பலரும் அதை அழைக்கின்றனர். முன்னர் விளக்கியபடி சிறிதளவு நெருப்பை நாடு கடத்தப்பட்டோர் எடுத்துச் செல்ல இறைவாக்கினர் எரேமியாவை ஆணையிட்டார் என்பது ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது. அவர்களுக்கு இறைவாக்கினர் இவ்வாணையை கொடுத்த பின் ஆண்டவருடைய கட்டளைகளை மறவாதிருக்க அவர்களை எச்சரித்தார். பொன் வெள்ளி சிலைகளையும் அவற்றின் அணிகலன்களையும் காணும் பொழுது மனம் குழம்பி சிதைந்து விடாதபடி இருக்க அறிவுறுத்தினார். திருச்சட்டம் அவர்களின் உள்ளத்தினின்று நீங்கா வண்ணம் இவை போன்ற வேறு பல சொல்லி அவர்களுக்கு அறிவூட்டினார். இறை வெளிப்பாட்டால் ஏவப்பட்டு கூடாரத்தையும் பேழையையும் தம்மோடு கொண்டு வரும்படி இறைவாக்கினர் பணித்தார். முன்பு மோசே ஏறி சென்று கடவுளின் உரிமை சொத்தை கண்ட மலைக்கும் இவரும் சென்றார். இவையெல்லாம் அதே ஆவணங்களில் காண கிடக்கின்றன. எரேமியா அங்கு சென்று ஒரு குகையை கண்டார். கூடாரத்தையும் பேழையையும் தூபபீடத்தையும் கொண்டு சென்று அதில் வைத்து வாயிலை மூடி முத்திரையிட்டார். அவரை பின் தொடர்ந்தவர்கள் சிலர் அக்குகைக்கு செல்லும் வழியை அடையாளம் கண்டுகொள்ள முயன்றனர். ஆனால் அவர்களால் அதை கண்டுகொள்ள முடியவில்லை. எரேமியா இதை அறிந்தபோது அவர்களை கடிந்து கடவுள் தம் மக்களுக்கு இரக்கம் காட்டி மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்கும் வரை அந்த இடம் எவருக்கும் தெரியாதிருக்கட்டும். அப்போது ஆண்டவர் இதையெல்லாம் வெளிப்படுத்துவார். மோசே காலத்திலும் சிறப்பான முறையில் கோவிலில் அர்ப்பணிக்கப்படுமாறு சாலமோன் வேண்டிக் கொண்ட வேளையிலும் நிகழ்ந்தது போல் ஆண்டவருடைய மாட்சியும் முகிலும் தோன்றும் என்று கூறினார். மேலும் ஞானம் நிறை சாலமோன் கோவில் வேலை நிறைவுற்ற போது அர்ப்பணிப்பு பலி ஒன்று ஒப்புக் கொடுத்தார். மோசே ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்ட பொழுது விண்ணகத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து பழிப்பொருட்களை எரித்தது போல சாலமோனும் வேண்டிக் கொண்ட போது நெருப்பு இறங்கி வந்து எரிபலிகளை எரித்தது என்றும் அந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாவம் போக்கும் பலியை உண்ணாத காரணத்தால் அது எரிக்கப்பட்டது என்று மோசே கூறியிருந்தார். இவ்வாறு சாலமோன் 8 நாள் விழா கொண்டாடினார். இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் அரசு ஆவணங்களிலும் நெகேமியாவுடைய வாழ்க்கை குறிப்புகளிலும் எழுதப்பட்டுள்ளன. மேலும் நெகேமியா ஒரு நூல் நிலையம் நிறுவி மன்னர்கள் இறைவாக்கினர்கள் பற்றிய நூல்களையும் தாவீது எழுதியவற்றையும் நேர்ச்சை படையல்கள் தொடர்பான மன்னர்களின் மடல்களையும் அதில் சேகரித்து வைத்தார். அதுபோன்று யூதாவும் எங்களிடையே ஏற்பட்ட போரினால் சிதறிப்போன நூல்களையெல்லாம் சேகரித்து வைத்தார். அவை இன்றும் எங்களிடம் உள்ளன. உங்களுக்கு தேவைப்படுமாயின் அவற்றை எடுத்துச் செல்ல ஆள் அனுப்புங்கள். நாங்கள் கோவில் தூய்மைப்பாட்டு விழாவை கொண்டாடவிருப்பதால் நீங்களும் அவ்விழாவை கொண்டாடும்படி கேட்டுக்கொள்ளவே உங்களுக்கு எழுதுகிறோம். திருச்சட்டம் வழியாக கடவுள் உறுதிமொழி பொழிந்தது போல அவரே தம் மக்களாகிய நம் அனைவரையும் மீட்டார். உரிமை சொத்து, ஆட்சி, குருத்துவம், கோவில், தூய்மைப்பாடு ஆகியவற்றை நம் எல்லோருக்கும் மீண்டும் அளித்தார். அவர் விரைவில் நம்மீது இரக்கம் கொள்வார் என்றும் வானத்தின் கீழ் உள்ள எல்லா இடங்களினின்றும் தமது தூய இடத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பார் என்றும் அவரிடம் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஏனெனில் அவர் பெரும் தீங்குகளினின்று நம்மை விடுவித்துள்ளார், தம் இடத்தையும் தூய்மைப்படுத்தியுள்ளார். யூதா மக்கேபே அவருடைய சகோதரர்கள் ஆகியோரின் வரலாறு, திருப்பெருங்கோவிலின் தூய்மைப்பாடு, பலிபீட அர்ப்பணிப்பு, அந்தியோக்கு எப்பிப்பானுக்கும்
அவனுடைய மகன் யூப்பத்தாருக்கும் எதிராக நடைபெற்ற போர்கள், யூத நெறிக்காக துணிவுடன் போராடியவர்களுக்கு விண்ணகத்தினின்று வழங்கப்பட்ட காட்சிகள், யூதர்கள் சிலராய் இருந்த பொழுதும் அவர்கள் நாடு முழுவதையும் கைப்பற்றி அங்கிருந்த அயல் நாட்டார் கூட்டத்தை துரத்தி அடித்து அனைத்துலக புகழ்பெற்ற கோவிலை திரும்ப பெற்று எருசலேம் நகரை விடுவித்து அழிந்து போகும் நிலையில் இருந்த சட்டங்களை மீண்டும் நிலைநாட்டியது. ஆண்டவரும் அவர்கள் மீது இரக்கம் காட்டி பேரருள் புரிந்தது. ஆகிய அனைத்தையும் சீரியனைச் சேர்ந்த யாசோன் 5 தொகுதிகளில் விளக்கியுள்ளார். இவற்றை ஒரே நூலில் சுருக்கித்தர முயல்வோம். இவற்றில் எண்ணற்ற புள்ளி விவரங்கள் காணப்படுகின்றன. வரலாற்று நிகழ்ச்சிகள் மிகுதியாக இருப்பதால் அந்நிகழ்ச்சி தொகுப்புகளில் ஆய்வு செய்ய விளைவோர் பெரும் இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும். இவற்றை மனதில் கொண்டு படிக்க விரும்புவோருக்கு இந்நூல் மகிழ்ச்சி அளிக்கவும், மனப்பாடம் செய்ய விரும்புவோருக்கு எளிதாக அமையவும், அனைவருக்கும் பயன் தரவும் நாங்கள் கருத்தாய் இருந்தோம். சுருக்கி எழுதும் இக்கடினமான உழைப்பை மேற்கொண்ட எங்களுக்கு இது வியர்வை சிந்தி உறக்கம் இழக்கச் செய்யும் வேலையேன்றி எளிதானதல்ல. விருந்தினர்களை நிறைவு செய்யும்படி விருந்து ஏற்பாடு செய்வதைப் போன்று இதுவும் கடினமானது. ஆயினும் பலரின் நன்றியுணர்வை பெறுவதற்காக நாங்கள் இக்கடினமான உழைப்பை மகிழ்வுடன் மேற்கொள்வோம். சரியான விவரங்களை சேகரிக்கும் பொறுப்பை வரலாற்று ஆசிரியருக்கு விட்டுவிட்டு அவற்றின் சுருக்கத்தை தருவதில் மட்டும் எங்கள் மனதை செலுத்துவோம். புது வீடு கட்டும் கட்டடக் கலைஞர் முழு அமைப்பிலும் கருத்தாய் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு வண்ணம் பூசி அழகுபடுத்துபவர் அதன் அழகுக்கு தேவையானதில் மட்டும் கவனம் செலுத்துவார். இதை போன்றதே எங்கள் பணியும் என்பது என் கருத்து. தாம் எழுதும் பொருளை தம் வயமாக்கி அதன் நிகழ்ச்சிகளை எல்லா கோணங்களிலிருந்தும் ஆய்வு செய்து விவரங்களின் மீது ஆழ்ந்த கவனம் செலுத்துவது வரலாற்று ஆசிரியரின் கடமை. ஆனால் வரலாற்றை சுருக்கி எழுதுபவருக்கு நிகழ்ச்சிகளை குறுக்கவும் விரிவான விளக்கங்களை விட்டுவிடவும் உரிமை உண்டு. ஆகவே மேலும் விரித்துரைக்காமல் வரலாற்றை எழுத தொடங்குகிறோம். முன்னுரையை நீளமாக்கி வரலாற்றையே சுருக்குவது அறிவின்மையாகும். தலைமை குருவான ஓனியாவின் இறைப்பற்றையும் தீமை மீது அவர் கொண்டிருந்த வெறுப்பையும் முன்னிட்டு திருநகரில் முழு அமைதி நிலவியது. சட்டங்கள் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டன. மன்னர்களே அந்த இடத்தை மதித்தார்கள். சிறப்பான நன்கொடைகள் அனுப்பி கோவிலை மாட்சிப்படுத்தினார்கள். ஆசியாவின் மன்னரான செலுக்கு கூட பழி ஒப்பு கொடுக்கும் திருப்பணிக்கு தேவையான எல்லா செலவுகளையும் தம் சொந்த வருமானத்தென்று கொடுத்து வந்தார். ஆனால் பெனியமின் குலத்தைச் சேர்ந்தவனும் கோவில் நிர்வாகிய அமர்த்த பெற்றிருந்தவனுமாகிய சீமோன் நகரின் சந்தையை நடத்தும் முறை பற்றி தலைமை குருவோடு மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தான். அவன் ஓனியாவை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாததால் தர்சு என்பவரின் மகனும் அந்நாளில் குலேசிரியா, பெனிசியா ஆகிய நாடுகளின் ஆளுநனுமான அப்பல்லோனிடம் சென்றான். எருசலேம் கோவிலில் உள்ள கருவூலம் இதுவரை கேள்விப்பட்டிராத செல்வத்தால் நிறைந்துள்ளது. அதில் கணக்கிட முடியாத அளவுக்கு பணம் இருக்கிறது. அது பலிகளின் கணக்கில் சேராதது. அதை மன்னனின் கட்டுப்பாட்டுக்குள் கொணர முடியும் என்றெல்லாம் அவனிடம் கூறினான். மன்னனை அப்பல்லோன் சந்தித்த போது பணத்தை பற்றி தான் கேள்விப்பட்டதை அவனிடம் எடுத்துரைத்தான். மன்னனும் தன் கண்காணிப்பாளனான எளியதோரை தேர்ந்தெடுத்து மேலே குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வரும்படி ஆணை பிறப்பித்து அனுப்பினான். உடனே எளியதோர் புறப்பட்டு குலேசிரியா, பெனிசியா ஆகிய நாடுகளின் நகரங்களை பார்வையிடும் பாவனையில் மன்னனின் திட்டத்தை நிறைவேற்ற பயணமானான். அவன் எருசலேமுக்கு வந்தபோது அந்நகரின் தலைமை குரு அவனை கனிவுடன் வரவேற்றார். அவன் அங்கு வந்ததன் நோக்கத்தை விளக்கினான். தனக்கு கிடைத்த செய்தி பற்றி குருவிடம் எடுத்துரைத்து அதெல்லாம் உண்மைதானா என்று வினவினான். கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உரிய சிறு நிதி கோவிலில் இருப்பதாக தலைமை குரு அவனுக்கு விளக்கினார். மற்றுமொரு தொகை மிக உயர்நிலையில் இருந்த தோபியாவின் மகனான இர்கானுடையது என்றும் மொத்தம் 16 டன் வெள்ளியும் 8 டன் பொன்னும் மட்டுமே உள்ளன என்றும் சொன்னார். ஆனால் நெறிகெட்ட சீமோன் உண்மைக்கு புறமானவற்றை கூறியிருந்தான். மேலும் அவ்விடத்தின் தூய்மையிலும் அனைத்துலக புகழ்பெற்ற அக்கோவிலின் புனிதத்திலும் மங்கா மாட்சியிலும் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு தீங்கிழிப்பது முற்றிலும் முடியாத செயலாகும் என்றும் தலைமை குரு கூறினார். எளியதோர் தான் மன்னனிடமிருந்து பெற்றிருந்த ஆணையின் பொருட்டு அந்த பணம் மன்னனின் கருவூலத்திற்காக எப்படியாவது பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று கூறினான். ஆகவே தான் குறித்த ஒரு நாளில் நிதி நிலைமையை ஆய்ந்தறியும் பொருட்டு கோவிலுக்குள் சென்றான். நகர் முழுவதும் பெரும் துயரில் ஆழ்ந்தது. குருக்கள் தங்கள் குருத்துவ உடைகளோடு பலிபிடத்தின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார்கள்.
நிதி பற்றி விதிமுறைகளை கொடுத்திருந்த விண்ணக இறைவனை துணைக்கு அழைத்தார்கள். நிதியை சேமித்து வைத்திருந்தவர்கள் பொருட்டு அதனை காப்பாற்றும்படி மன்றாடினார்கள். தலைமை குருவின் தோற்றத்தை பார்த்தபோது மனம் புண்பட்டது. அவருடைய முகத் தோற்றமும் நிற மாற்றமும் அவரது மனத்துயரை வெளிப்படுத்தின. பேரச்சமும் நடுக்கமும் அவரை ஆட்கொள்ள அவரின் உள்ளத்தில் உறைந்திருந்த ஆழ் துயர் காண்போருக்கு தெளிவாயிற்று. தூய இடம் தீட்டுப்படவிருந்ததை அறிந்த மக்கள் பொதுவில் மன்றாட தங்கள் வீடுகளிலிருந்து கூட்டமாக ஓடி வந்தார்கள். பெண்கள் தங்களது மார்புக்கு கீழே சாக்கு உடுத்தியவர்களாய் தெருக்களில் திரளாக கூடினார்கள். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத கன்னி பெண்களுள் சிலர் நகர வாயில்களுக்கும் சிலர் நகர மதில்களுக்கும் ஓடினார்கள். மற்றும் சிலர் பலகனி வழியாக எட்டி பார்த்தார்கள். அவர்கள் அனைவரும் விண்ணகத்தை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தியவாறு மன்றாடினார்கள். மக்கள் அனைவரும் குப்புற விழுந்து கிடந்ததையும் பெரும் துன்பத்தில் இருந்த தலைமை குருவின் இயக்கத்தையும் பார்க்க இறங்கத்தக்கதாய் இருந்தது. கோவிலில் ஒப்புவிக்கப்பட்டவற்றை ஒப்புவித்தவர்கள் பொருட்டு நன்கு பாதுகாக்கும்படி எல்லாம் வல்ல ஆண்டவரை அவர்கள் மன்றாடினார்கள். ஆனால் எளியதோர் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை செயல்படுத்துவதில் முனைந்து நின்றான். எளியதோர் தன் காவலர்களோடு கருவூலத்தை அடைந்த பொழுது அதிகாரம் தாங்கும் ஆவிகளுக்கும் பேரரசர் மாபெரும் காட்சி ஒன்று தோன்றச் செய்து அவனை பின்பற்ற துணிந்த அத்தனை பேரும் ஆண்டவருடைய ஆற்றலை கண்டு அதிர்ச்சி அடைந்து அச்சத்தால் மயங்கி விழுந்தனர். ஏனெனில் அணிமணி பூட்டிய ஒரு குதிரையையும் அதன் மேல் அச்சுறுத்தும் தோற்றமுடைய ஒரு குதிரை வீரனையும் கண்டார்கள். அக்குதிரை எளியதோரை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து தன் முன்னங்குழம்புகளால் அவனை தாக்கியது. குதிரை மேல் இருந்தவர் பொன் படைக்கலங்களை அணிந்தவராக தோன்றினார். மேலும் 2 இளைஞர்கள் அவன் முன் தோன்றினார்கள். அவர்கள் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள், அழகு மிக்கவர்கள், பகட்டான உடை அணிந்தவர்கள். அவர்கள் அவனுக்கு இருபக்கத்திலும் நின்று கொண்டு தொடர்ந்து சாட்டையால் அவனை அடித்து காயப்படுத்தினார்கள். காரிருள் சூழ அவன் தரையில் விழுந்த பொழுது அவனுடைய ஆட்கள் அவனை தூக்கி ஒரு தூக்குப்படுக்கையில் கிடத்தினார்கள். சிறிது நேரத்திற்கு முன் தன் படையோடும் காவலர்களோடும் கருவூலத்திற்குள் நுழைந்தவன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தபோது அவனை தூக்கிச் சென்றார்கள். இதனால் அவர்கள் கடவுளின் மாபெரும் ஆற்றலை தெரிந்து கொண்டார்கள். கடவுளின் இச்செயலால் அவன் பேச்சற்று மீண்டும் நலம் பெறும் நம்பிக்கையற்றவனாக கிடந்தான். தன் சொந்த இடத்தை வியத்தகு முறையில் மாட்சிமைப்படுத்திய ஆண்டவரை யூதர்கள் போற்றினார்கள். மேலும் சிறிது நேரத்திற்கு முன் அச்சத்தாலும் குழப்பத்தாலும் நிறைந்திருந்த கோவிலில் எல்லாம் வல்லவரான ஆண்டவர் தோன்றவே அது மகிழ்ச்சியாலும் உவகையாலும் நிறைந்து வழிந்தது. உடனே இறக்கும் தருவாயில் இருந்த எளியதோருக்கு உயிர் பிச்சை அளிக்கும்படி உன்னத இறைவனிடம் மன்றாடுமாறு அவனுடைய நண்பர்கள் சிலர் ஓனியாவை கெஞ்சினர். எளியதோருக்கு எதிராக யூதர்கள் யாதேனும் சூழ்ச்சி செய்திருப்பார்கள் என மன்னன் எண்ணலாம் என்று அஞ்சி தலைமை குரு அவனுடைய உடன் நலனுக்காக பலி செலுத்தினார். தலைமை குரு பாவக்கழுவாய் பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருந்த போது அவ்விளைஞர்கள் அதே ஆடைகளை அணிந்தவர்களாய் எளியதோருக்கு மீண்டும் தோன்றினார்கள். நின்றவாறு அவர்கள், தலைமை குரு ஓனியாவிடம் மிகுந்த நன்றியுடனாய் இரு, ஏனெனில் அவரை முன்னிட்டே ஆண்டவர் உனக்கு உயிர் பிச்சை அளித்துள்ளார். விண்ணக இறைவனால் தண்டிக்கப்பட்ட நீ கடவுளின் மாபெரும் ஆற்றலை எல்லா மனிதருக்கும் எடுத்து கூறு என்றார்கள். இதை சொன்னதும் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அப்போது எளியதோர் ஆண்டவருக்கு பலி செலுத்தியதுமன்றி தன் உயிரை காத்தவருக்கு பெரும் நேர்ச்சைகள் செய்தான். பின் ஓனியாவிடமிருந்து விடைபெற்று கொண்டு தன் படைகளோடு மன்னனிடம் திரும்பிச் சென்றான். மாபெரும் கடவுளின் செயல்களை தன் கண்ணால் கண்டு மனிதர் அனைவர் முன்னும் அவற்றுக்கு சான்று பகர்ந்தான். எருசலேமுக்கு மீண்டும் அனுப்புவதற்கு எத்தகைய மனிதன் தகுதியானவன் என்று மன்னன் எளியதோரை வினவினான். அதற்கு அவன், உமக்கு பகைவன் அல்லது உமது அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவன் எவனாயினும் இருந்தால் அவனை அங்கு அனுப்பும். அவன் உயிர் பிழைக்க நேரிட்டாலும் நன்றாக கசையடிப்பட்டவனாகவே உம்மிடம் திரும்பி வருவான். ஏனெனில் அந்த இடத்தில் கடவுளின் ஆற்றல் உண்மையாகவே விளங்குகிறது. விண்ணகத்தில் உரைகின்றவரே அந்த இடத்தை காத்து வருவதுமின்றி அதற்கு உதவியும் செய்கிறார். அதற்கு தீங்கு இழைக்க வருபவர்களை தாக்கி அழிக்கிறார் என்றான். இதுதான் எளியதோரின் கதை. இவ்வாறே கருவூலம் காப்பாற்றப்பட்டது. தன் சொந்த நாட்டுக்கு எதிராக நிதியை பற்றி அறிவித்த சீமோன் ஓனியாவை பற்றி பழி தூற்றினான். ஓனியாவே எளியதோரை தூண்டிவிட்டவர் என்றும் இந்த கேட்டுக்கெல்லாம் அவரே காரணம் என்றும் கூறினான். நகரின் புரவலரும்
தம் நாட்டு மக்களின் காவலரும் திருச்சட்டத்தின் மீது பற்றார்வம் மிக்கவருமாய் விளங்கிய ஓனியாவை அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர் என்று கூற துணிந்தான். சீமோனின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்கள் ஒருவன் கொலைகள் செய்யும் அளவிற்கு சீமோன் ஓனியாவிடம் கொண்டிருந்த பகைமை முற்றியது. இத்தகைய எதிர்ப்பு பேரிடர் விளைவிப்பது என்றும் மெனஸ்தியன் மகனும் கூலேசிரியா பெனிசியா ஆகியவற்றின் ஆளுநனுமான அப்பல்லோன் சீமோனின் தீச்செயல்களை முடுக்கி விடுகிறான் என்றும் ஓனியா உணர்ந்தார். ஆகவே அவர் மன்னனிடம் சென்றார். தம் நாட்டு மக்கள் மீது குற்றம் சாட்ட அல்ல, அவர்கள் அனைவருடைய தனிப்பட்ட பொதுநலையும் கருதியே சென்றார். ஏனெனில் மன்னன் தலையிட்டாலொழிய பொது அலுவல்களில் அமைதியான தீர்வு காண முடியாது என்றும் சீமோன் தன்னுடைய மடைமையை கைவிட மாட்டான் என்றும் கண்டார். செலுக்கு இறந்தபின் எப்பிப்பான் என்று அழைக்கப்பெற்ற அந்தியோக்கு அரியணை ஏறினான். அப்போது ஓனியாவின் சகோதரனான யாசோன் கையூட்டு கொடுத்து தலைமை குருபீடத்தை கைப்பற்றினான். ஏனெனில் மன்னனை அணுகி 14,400 கிலோ வெள்ளியும் வேறொரு வருமானத்திலிருந்து 3,220 கிலோ வெள்ளியும் கொடுப்பதாக உறுதியளித்திருந்தான். மேலும் உடற்பயிற்சி கூடம் ஒன்றும் அதற்காக இளைஞர் குழு ஒன்றும் அமைக்கவும் எருசலேமின் குடிகளை அந்தியோக்கி நகரின் குடிகளாக பதிவு செய்யவும் அவனுக்கு அதிகாரம் தர இசைந்தால் 6,000 கிலோ வெள்ளி கூடுதலாக கொடுப்பதாகவும் உறுதி கூறியிருந்தான். மன்னன் அதற்கு இசையவே யாசோன் தலைமை குருபீடத்தை கைப்பற்றினான். உடனே தன் நாட்டார் கிரேக்க வாழ்க்கை முறைமையை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான். ரோமையர்களோடும் நட்பும் ஒப்பந்தமும் செய்து கொள்ள பின்னர் அனுப்பப்பெற்ற யூப்பிலோமீன் தந்தியாகிய யோவான் வழியாக யூதர்களுக்கு கிடைத்திருந்த அரசு சலுகைகளை யாசோன் புறக்கணித்தான். சட்டப்படி அமைந்த வாழ்க்கை முறைகளை அறிந்து அவற்றுக்கு முரணான புதிய பழக்க வழக்கங்களை பூத்தினான். மலைக்கோட்டைக்கு அடியிலேயே ஓர் உடற்பயிற்சி கூடத்தை விரைவிலே நிறுவினான். மிகச்சிறந்த இளைஞர்கள் உடற்பயிற்சி விளையாட்டுகளில் கலந்து கொள்ளவும் தூண்டினான். இறை பற்றில்லாதவனும் உண்மையான குரு அல்லாதவனுமான யாசோனின் அளவு மீறிய தீச்செயலால் கிரேக்க வாழ்க்கை முறை மீதும் வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் மீதும் மக்கள் கொண்டிருந்த பேரார்வம் உச்சகட்டத்தை அடைந்தது. அதனால் குருக்கள் பலிபீடத்தில் பணி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக கோவிலை வெறுத்தார்கள், பலிகளை புறக்கணித்தார்கள். அடையாள ஒளி கேட்டவுடன் சட்டத்துக்கு முரணான பயிற்சிகளில் பங்கு கொள்ள விளையாட்டரங்குக்கு ஓடினார்கள். தங்கள் மூதாதையர் பெருமை மிக்கவை என்று கருதியவற்றை வெறுத்து ஒதுக்கினார்கள். கிரேக்கர்கள் உயர்வாக கருதியவற்றை பெரிதும் மதித்தார்கள். இதன் பொருட்டு பேரிடர்கள் அவர்களுக்கு நேர்ந்தன. யூதர்கள் யாருடைய வாழ்க்கை முறையை வியந்து பாராட்டி முழுமையாக பின்பற்ற விரும்பினார்களோ அவர்களை யூதர்களுக்கு பகைவர்களாக மாறி துன்புறுத்தினார்கள். ஏனெனில் கடவுளின் கட்டளைகளை இழிவுபடுத்துவது சிறிய செயல் அன்று. இதை பின்வரும் நிகழ்ச்சி தெளிவுபடுத்தும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் விளையாட்டு விழா தீர் நகரில் நடைபெற்ற போது மன்னனும் அங்கு இருந்தான். அவ்வேளையில் கொடியவனான யாசோன் எருசலேமில் இருந்த அந்தியோக்கு நகர குடிகளை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து எர்குலசு தெய்வத்துக்கு பழி செலுத்த 900 கிலோ வெள்ளியை கொடுத்து அனுப்பினான். அப்பணத்தை கொண்டு சென்றவர்களோ அதனை பழிக்கு பயன்படுத்துவது முறைகேடானது என்றும் வேறு நோக்கத்திற்காக செலவிடுவதே சிறந்தது என்றும் எண்ணினார்கள். எர்குலஸுக்கு பழி செலுத்துவது இப்பணத்தை அனுப்பிவரும் நோக்கம். எனினும் அதை கொண்டு சென்றவர்கள் போர்க்கப்பல் கட்டுவதற்கு செலவிட முடிவு செய்தார்கள். பிலமேத்தோர் மன்னரின் முடிசூட்டு விழாவுக்கு மெனஸ்தியன் மகனான அப்பல்லோன் எகிப்துக்கு அனுப்பப்பட்ட போது பிலமேத்தார் தன் அரசுக்கு எதிரி என்று அந்தியோக்கு அறிந்து தன் பாதுகாப்புக்கான வழிவகைகளில் தேடினான். ஆகவே யாப்பாவுக்கு சென்று அங்கிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டான். யாசோனும் அந்நகர மக்களும் அவனை சிறப்பாக வரவேற்றார்கள். தீவட்டிகளோடும் முழக்கங்களோடும் உள்ளே அழைத்துச் சென்றார்கள். பின்பு அவன் பெனிசியாவுக்கு தன் படையுடன் சென்றான். 3 ஆண்டுகளுக்கு பின் மன்னனுக்கு பணம் கொண்டு செல்லவும் உடனடியாக கவனிக்க வேண்டியவை பற்றி மன்னனின் முடிவுகளை அறிந்து வரவும் சீமோனின் சகோதரனான மெனலாவை யாசோன் அனுப்பி வைத்தான். மன்னன் முன்னிலையில் மெனலா வந்தபோது தன்னை அதிகாரம் உள்ளவனாக காட்டிக்கொண்டு அவனை அளவு மீறி புகழ்ந்தான். யாசோன் கொடுத்ததை விட 12 டன் வெள்ளி மிகுதியாக கொடுத்து தலைமை குருபீடத்தை தனக்கென்று கைப்பற்றி கொண்டான். மன்னனின் ஆணையை பெற்றுக்கொண்டு திரும்பிய அவனிடம் தலைமை குருவுக்குரிய தகுதியே இல்லை, கொடுங்கோலனுக்குரிய சினமும் காட்டு விலங்குக்குரிய சீற்றமும் மட்டுமே இருந்தன. இவ்வாறு தன் சகோதரனை அகற்றிய யாசோனும்
வேறொருவனால் அகற்றப்பட்டு அம்மோன் நாட்டுக்கு அகதியாக துரத்தப்பட்டான். மெனலா தொடர்ந்து தலைமை குருவாக இருந்த போதிலும் தான் மன்னனுக்கு கொடுப்பதாக உறுதியளித்திருந்த பணத்தை செலுத்தவில்லை. மலைக்கோட்டைக்கு தளபதியான சோசிராத்து வரி தண்டும் பொறுப்பும் உடையவனானதால் மெனலாவிடமிருந்து பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். இது தொடர்பாக மன்னன் அவ்விருவரையும் தன்னிடம் அழைத்தான். தலைமை குரு மெனலா தன் சகோதரனான லிசிமாக்கை தன் பதிலாளாய் விட்டு சென்றான். சைப்ரஸ் நாட்டு படைத்தலைவனான கிராத்துவை தன் பதிலாளாய் சோசித்ராத்து ஏற்படுத்தினான். நிலைமை இவ்வாறு இருக்க மன்னன் தன் காம கிளத்தியான அந்தியோக்கு தர்சு மல்லோத்தா ஆகிய நகரங்களை அன்பளிப்பாக கொடுத்திருந்ததால் அந்நகரங்களின் மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள். ஆகவே மன்னர் உயர் பதவி வைத்து வந்தவர்கள் ஒருவனான அந்திரோனிக்கியை தன் பதிலாளாய் விட்டுவிட்டு குழப்பத்தை தீர்க்க அந்நகரங்களுக்கு விரைந்து சென்றான். ஆனால் மெனலா இதுவே தக்க வாய்ப்பு என்று எண்ணினாய் கோவிலுக்கு சொந்தமான பொற்கலன்கள் சிலவற்றை திருடி அந்திரோனிக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். மற்ற கலன்களை தீர் நகரிலும் சுற்றியிருந்த நகரங்களிலும் ஏற்கனவே விற்றுவிட்டான். இவை முற்றிலும் உண்மை என்று ஓனியா அறிய வந்த பொழுது அந்தியோக்கு நகருக்கு அருகில் தாப்பனையில் இருந்த தூய இடத்தில் அடைக்கலம் புகுந்தபின் மெனலாவை பொதுவில் கடிந்து கொண்டார். எனவே அந்திரோனிக்கை மெனலா தனியே சந்தித்து ஓனியாவை கொல்லும்படி வேண்டினான். அந்திரோனிக்கு ஓனியாவிடம் சென்று நண்பனைப் போல நடித்து நயமாக பேசி ஆணையிட்டான். இது பற்றி ஓனியாவுக்கு ஐயம் ஏற்பட்ட போதிலும் அந்திரோனிக்கு அவரை தூய இடத்திலிருந்து வெளியே வர இணங்க வைத்து நீதிக்கு அஞ்சாமல் உடனே அவரை கொலை செய்தான். இதன் பொருட்டு யூதர்கள் மட்டுமல்ல மற்ற நாடுகளைச் சேர்ந்த பலரும் இம்மனிதன் செய்த முறையற்ற கொலையினால் எரிச்சலுற்று சீற்றம் கொண்டார்கள். சிலிசியா பகுதியிலிருந்து மன்னன் திரும்பி வந்த பொழுது அந்தியோக்கில் இருந்த யூதர்கள் ஓனியாவின் காரணமற்ற கொலை பற்றி முறையிட்டார்கள். கிரேக்கர்களும் இக்குற்றத்தை வெறுத்தார்கள். ஆகவே அந்தியோக்கு மனம் வருந்தி இரக்கம் நிறைந்தவனாய் இறந்தவருடைய அறிவுத்திறனையும் நன்னடத்தையும் நினைத்து அழுதான். மேலும் சினம் உண்டவனாய் அந்திரோனிக்கிடமிருந்து அரச உடைகளை உடனே உரித்தெடுத்து அவனுடைய மற்ற ஆடைகளையும் கிழித்தெறிந்து நகர் முழுவதும் அவனை நடத்தி சென்று ஓனியாவை கொன்ற அதே இடத்திற்கு கொண்டு சென்று அந்த இரத்த வெறியனை அங்கேயே கொன்றான். இவ்வாறு ஆண்டவர் அவனுக்கு தகுந்த தண்டனை அளித்தார். மெனலாவின் மறைமுக ஆதரவுடன் லிசிமாக்கு எருசலேம் கோவில் பொருளை திருடி அதை தீட்டுப்படுத்தும் பல செயல்களை செய்தான். திரளான பொற்கலன்கள் ஏற்கனவே களவு செய்யப்பட்டு விட்டன என்னும் செய்தி எங்கும் பரவிய பொழுது மக்கள் லிசிமாக்கை எதிர்த்து எழுந்தார்கள். மக்கள் கூட்டம் சீற்றமுட்டு லிசிமாக்கை எதிர்த்தெழ அவன் போர்க்கோளம் பூண்ட ஆட்கள் ஏறத்தாழ 3000 பேரை திரட்டி வயதில் முதிர்ந்தவனும் மடமையில் ஊறியவனுமான அவுரானின் தலைமையில் முறைகேடாக அவர்களை தாக்கினான். இத்தாக்குதலுக்கு லிசிமாக்கே காரணம் என்று யூதர்கள் அறிந்த பொழுது சிலர் கற்களை எடுத்தனர், சிலர் தடிகளை தூக்கினர், சிலர் அங்கு கிடந்த சாம்பலை கை நிறைய அள்ளினர். பெருங்குழப்பத்திற்கிடையில் லிசிமாக்கின் மீது அவனுடைய ஆட்கள் மீதும் அவற்றை எறிந்தனர். அதன் விளைவாக அவர்களுள் பலரை காயப்படுத்தினர், சிலரை கொலை செய்தனர், மற்ற அனைவரையும் ஓட வைத்தனர். மேலும் அந்த கோவில் திருடனை கருவூலத்தின் அருகிலேயே கொன்றனர். இந்நிகழ்ச்சி தொடர்பாக மெனலாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. மன்னன் தீர் நகருக்கு வந்தபோது ஆட்சிக்குழுவினால் அனுப்பப்பட்ட 3 அவன் முன் இவ்வழக்கு பற்றி எடுத்து கூறினர். ஏற்கனவே தோல்வியுற்ற நிலையில் இருந்த மெனலா தொரிமானின் மகனான தாலமிக்கு ஒரு பெருந்தொகை கொடுப்பதாக உறுதி கூறினான். மெனலாவின் கருத்துக்கு மன்னனை தாலமி இணங்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஆகவே தாலமி காற்று வாங்க போவது போல் மன்னனை திறந்தவெளி அரங்கு பக்கம் தனியாக அழைத்து சென்று அவனுடைய மனதை மாற்றிக்கொள்ளுமாறு தூண்டினான். அதனால் எல்லா தீமைகளுக்கும் காரணமான மெனலாவுக்கு எதிராக சாற்றப்பட்ட குற்றங்களிலிருந்து மன்னன் அவனை விடுவித்தான். இறங்குதற்குரிய 3 சாவு தண்டனை அளித்தான். இவர்கள் சித்தியர்களிடமே முறையிட்டிருந்தாலும் குற்றம் அற்றவர்கள் என்று தீர்ப்பு பெற்றிருப்பர். இவ்வாறு நகரத்திற்காகவும் மக்களுக்காகவும் கோவிலின் கலன்களுக்காகவும் குரல் எழுப்பியவர்கள் உடனடியாக முறையற்ற தண்டனைக்கு உள்ளானார்கள். இதன் பொருட்டு தீர் நகரத்தார் கூட இக்குற்றத்தினை வெறுத்து அவருடைய அடக்கத்திற்கு தாராளமாக உதவினர். ஆனால் அதிகாரம் செலுத்தியவர்களின் பேராசையால் மெனலா பதவியில் தொடர்ந்தான். தீமை செய்வதில் ஊறிப்போய் தன் சொந்த மக்களுக்கு எதிராகவே கொடிய சூழ்ச்சி செய்து வந்தான். அதே வேளையில்
அந்தியோக்கு எகிப்தின் மீது 2ஆம் முறையாக படையெடுத்தான். எருசலேம் எங்கும் ஏறத்தாழ 40 நாள் நடுவானில் காட்சிகள் தோன்றின. பொன்னாடை அணிந்த குதிரை வீரர்கள் ஈட்டியை ஏந்தினவர்களாய் உருவிய வாளுடன் கூட்டமாக உழவை கொண்டிருந்தார்கள். குதிரைப்படை அணிவைத்து நின்றது. அப்பக்கமும் இப்பக்கமுமாக தாக்குதல்களும் எதிர்த்தாக்குதலும் தொடுக்கப்பட்டன. கேடயங்கள் சுழன்றன, ஈட்டிகள் குவிந்தன, அம்புகள் பாய்ந்தோடின. குதிரைகளுக்குரிய பொன் அணிகளும் எல்லா வகை படைக்கலங்களும் மின்னின. ஆகவே இக்காட்சி ஒரு நல்ல அறிகுறியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் மன்றாடினர். அந்தியோக்கு இறந்து விட்டதாக ஒரு புரளி பரவியது. உடனே யாசோன் 1000க்கும் குறையாத ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் திடீரென எருசலேமை தாக்கினான். நகர மதில் மேல் இருந்த படையினர் துரத்தி அடிக்கப்பட்டனர். இறுதியாக நகர் பிடிபடும் நிலையில் இருந்தபொழுது மெனலா கோட்டைக்குள் அடைக்கலம் புகுந்தான். ஆனால் யாசோன் தன் சொந்த நகரத்தாரை இரக்கமின்றி கொன்று குவித்தான். தன் இனத்தார் மீதே கொள்ளும் வெற்றி மாபெரும் தோல்வி என்பதை அவன் உணரவில்லை. தன் சொந்த மக்கள் மீது அல்ல, தன் எதிரிகள் மீதே வெற்றி கொள்வதாக எண்ணிக்கொண்டான். ஆயினும் ஆட்சி பொறுப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை. இறுதியில் தன் சூழ்ச்சியின் பொருட்டு இலையுற்றவனாய் அம்மோனியா நாட்டில் மீண்டும் அடைக்கலம் புகுந்தான். இறுதியில் அவன் இறங்கத்தக்க முடிவை அடைந்தான். ஏனெனில் அரேபியருடைய மன்னனான அரேத்தா முன்பு குற்றம் சாட்டப்பட்டான். நகர் விட்டு நகர் ஓடினான். அனைவராலும் துரத்தி அடிக்கப்பட்டான். சட்டங்களை எதிர்ப்பவன் என்று வெறுக்கப்பட்டான். தன் சொந்த நாட்டையும் மக்களையும் கொள்பவன் என்று அருவறுக்கப்பட்டான். இறுதியில் எகிப்துக்கு விரட்டப்பட்டான். லெசதேமேனியரோடு யூதர்கள் கொண்டிருந்த உறவின் பொருட்டு அவரிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்னும் நம்பிக்கையுடன் கடல் கடந்து சென்றான். பலரையும் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து அகதிகளாக கடத்தியவனை இறுதியில் அகதியாக மாண்டான். அடக்கம் செய்யாமல் பலரையும் வெளியே வீசியிருந்த அவனுக்காக துயரம் கொண்டாடுவார் யாரும் இல்லை. அவனுக்கு எவ்வகை அடக்கச் சடங்கும் நிகழவில்லை. அவனுடைய மூதாதையரின் கல்லறையில் இடமும் கிடைக்கவில்லை. நடந்தவை பற்றி செய்தி அந்தியோக்கு மன்னனுக்கு எட்டிய போது யூதேயா நாடு கிளர்ச்சியில் இறங்கியுள்ளது என்று அவன் எண்ணினான். ஆகவே சீறி எழுந்து எகிப்து நின்று புறப்பட்டு எருசலேமை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். எதிர்ப்பற்ற எவரையும் இரக்கமின்றி வெட்டி வீழ்த்தவும் வீடுகளில் தஞ்சம் புகுந்தோரை கொல்லவும் தன் படை வீரர்களுக்கு ஆணையிட்டான். இளைஞரும் முதியோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். பெண்களும் சிறுவர்களும் அழிக்கப்பட்டார்கள். கன்னி பெண்களும் குழந்தைகளும் கொலை உண்டார்கள். 3 நாட்களுக்குள் 80,000 பேர் மறைந்து விட்டனர். 40,000 பேர் போரில் கொல்லப்பட்டனர். எஞ்சிய 40,000 பேர் அடிமையிலாக விற்கப்பட்டனர். இத்தோடு மனநிறைவடையாத அந்தியோக்கு திருச்சட்டத்துக்கும் தன் நாட்டுக்கும் துரோகியான மெனலா காட்டிய வழியில் உலகெங்கும் மிக தூயது என்று கருதப்பட்ட கோவிலிலும் புகத் துணிந்தான். தீட்டுப்பட்ட தன் கைகளால் தூய கலன்களை கைப்பற்றினான். தூய இடத்தின் மாட்சியும் பெருமையும் ஓங்க வேற்று நாட்டு மன்னர்கள் அளித்திருந்த நேர்ச்சை படையல்களை தன் மாசுபடிந்த கைகளால் கவர்ந்து சென்றான். இருமாப்பு கொண்டவனாய் அந்தியோக்கு அந்நகரில் வாழ்ந்தவர்களின் பாவங்களை முன்னிட்டே சிறிது காலத்திற்கு ஆண்டவர் அவர்கள் மீது சினங்கொண்டுள்ளார் என்பதை உணராதவனாய் தூய இடத்திற்கு களங்கம் வருவித்தான். அந்நகர மக்கள் பற்பல பாவ செயலில் ஈடுபடாதிருந்தால் கருவூலத்தை பார்வையிட செலுக்கு மன்னனால் அனுப்பப்பட்ட எளியதோரை போல் இம்மனிதனும் அங்கு வந்தவுடனே கசையடிப்பட்டிருப்பான். தன் விவேகமற்ற செயலை விட்டுவிட்டு பின்வாங்கியிருப்பான். ஆண்டவர் தூய இடத்திற்காக மக்களை தேர்ந்து கொள்ளவில்லை, மக்களுக்காகவே அந்த இடத்தை தேர்ந்து கொண்டார். ஆதலால் மக்களுக்கு ஏற்பட்ட துன்ப துயரங்களில் அந்த இடத்திற்கும் பங்கு கிடைத்தது. பின்னர் அவர்கள் அடைந்த நன்மைகளிலும் அது பங்கு கொண்டது. எல்லாம் வல்லவருடைய சினத்தால் கைவிடப்பட்ட அந்த இடம் மாபெரும் ஆண்டவரோடு மக்கள் ஒப்புரவான பின் தன் முன்னைய மாட்சியை மீண்டும் பெற்றது. எனவே கோவிலிலிருந்து 72 டன் வெள்ளியை எடுத்துக்கொண்டு அந்தியோக்கு நகருக்கு அந்தியோக்கு மன்னன் சென்றான். அவனது மனம் செருக்குற்றிருந்ததால் தன்னால் தரையில் கப்பலை செலுத்தவும் கடலில் நடந்து செல்லவும் முடியும் என்று இருமாப்போடு எண்ணினான். மக்களை வதைக்க கண்காணிப்பாளர்களை ஏற்படுத்தினான். பிரிகிய இனத்தினனும் தன்னை அமர்த்தியவரை விட கொடிய பண்பினனுமான பிலிப்பை எருசலேமில் கண்காணிப்பாளனாக அமர்த்தினான். அந்திரோனிக்கை கெரிசீமில் கண்காணிப்பாளனாக ஏற்படுத்தினான். இவர்கள் நீங்களாக மற்றவர்களோட கொடுமையாக தன் சொந்த மக்களை அடக்கியாண்ட மெனலாவையும் அமர்த்தினான். யூதர்கள் மீது கொண்டிருந்த பகைமை காரணமாக மீசியர்களின் படைத்தலைவனான அப்பல்லோனை 22,000 படை வீரர்களோடு அந்தியோக்கு நகருக்கு அனுப்பி வைத்தான். வயது வந்த ஆண்கள் அனைவரையும் கொல்லவும் பெண்களையும் இளைஞர்களையும் அடிமைகளாக விற்கவும் ஆணையிட்டான். அப்பல்லோன் வந்தபோது நட்பு நாடி வந்தவன் போல் நடித்து தூய ஓய்வு நாள் வரை காத்திருந்தான். அப்போது யூதர்கள் வேலை செய்யாமல் இருந்ததைக் கண்டு
படைக்கலங்கள் தாங்கி அணிவகுக்குமாறு தன் வீரர்களை பணித்தான். வேடிக்கை பார்க்க வெளியில் வந்த அத்தனை பேரையும் வாளுக்கு இரையாக்கினான். பின்பு படைக்கலங்கள் தாங்கிய வீரர்களோடு நகருக்குள் பாய்ந்து பெரும் திரளான மக்களை வெட்டி வீழ்த்தினான். ஆனால் மக்கபே என்று அழைக்கப்பெற்ற யூதா ஏறத்தாழ 9 பேருடன் பாலை நிலத்திற்கு ஓடிச் சென்றார். காட்டு விலங்குகளைப் போன்று அவரும் அவருடைய தோழர்களும் மலைகளில் வாழ்ந்தார்கள். தங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதவாறு காட்டு கீரிகளை உண்டு காலம் கழித்தார்கள். சிறிது காலத்துக்கு பின் யூதர்கள் தங்கள் மூதாதையரின் சட்டங்களை கைவிடும்படியும் கடவுளுடைய சட்டங்களின்படி நடப்பதை விட்டுவிடும்படியும் அவர்களை கட்டாயப்படுத்துமாறு ஏதென்ஸ் நகர ஆட்சி மன்றத்தைச் சேர்ந்த ஒருவனை அந்தியோக்கு மன்னன் அனுப்பி வைத்தான். மேலும் எருசலேமில் இருந்த கோவிலை தீட்டுப்படுத்தி அதற்கு ஒளிம்பு மலை செய்யுவன் கோவில் என பெயரிடவும், கெரிசிமில் வாழ்ந்த மக்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அங்கு இருந்த கோவிலை அந்நியர்களின் நண்பர் சேயுவின் கோவில் என அழைக்கவும் அவனை பணித்தான். இந்த தீச்செயல் மக்களுக்கு துன்பம் தருவதாயும் தாங்க முடியாததாயும் இருந்தது. ஏனெனில் பிற இனத்தாரின் ஒழுக்க கேட்டாலும் களியாட்டத்தாலும் கோவில் நிறைந்திருந்தது. அவர்கள் விலை மாதரோடு காம களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். திரு உறைவிடத்து எல்லைக்குள்ளேயே பெண்களோடு உடலுறவு கொண்டார்கள். விளக்கப்பட்ட பொருட்களையும் கோவிலுக்குள் எடுத்துச் சென்றார்கள். சட்டங்கள் விளக்கியிருந்த பலி பொருள்களால் பீடம் நிரம்பி வழிந்தது. ஓய்வு நாளை கடைப்பிடிக்கவும் தங்கள் மூதாதையர் சிறப்பித்த திருவிழாக்களை கொண்டாடவும் யூதர்கள் என்று அறிக்கையிடவும் கூட அவர்களால் முடியவில்லை. மன்னனுடைய பிறந்தநாள் விழாவின் போது, மாதாந்திர கொண்டாட்டங்களின் போது பழிப்பொருட்களில் பங்கு கொள்ளுமாறு யூதர்கள் வலுக்கட்டாயமாக கொண்டு செல்லப்பட்டார்கள். தியானசியின் திருவிழா கொண்டாட்டத்தின் போது கொடிகளால் புனைந்த முடியணிந்து தியானசியனின் பெயரால் நடைபெற்ற ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். தாளமாய் நகர மக்களின் தூண்டுதலால் பக்கத்தில் இருந்த கிரேக்க நகரங்களுக்கு ஓர் ஆணை பிறந்தது. அந்த நகரங்களின் மக்களும் அதே முறையை கையாண்டு யூதர்களை பழிப்பொருட்களில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும், கிரேக்க பழக்க வழக்கங்களை ஏற்க விரும்பாதவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதே அந்த ஆணை. இதனால் யூதர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் அனைவருக்கும் தெரிந்ததே. எடுத்துக்காட்டாக, தங்கள் குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் செய்த பெண்கள் 2 அவர்கள் கைது செய்தார்கள். பிள்ளைகளை அவர்களுடைய அன்னையரின் மார்புகளில் கட்டி தொங்கவிட்ட வண்ணம் அவர்களை எல்லோரும் காண நகரை சுற்றி ஊர்வலமாக நடத்தி சென்றார்கள். பின்பு நகர மதில்களின் மேலிருந்து அவர்களை தலைகளாக தள்ளிவிட்டார்கள். ஓய்வு நாளை மறைவாய் கடைப்பிடிக்கும் பொருட்டு அருகில் இருந்த குகையில் கூடியிருந்த மற்றும் சிலர் பலிபீடம் காட்டி கொடுக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சுட்டரிக்கப்பட்டார்கள். ஏனெனில் ஓய்வு நாள் மீது அவர்கள் கொண்டிருந்த மதிப்பின் பொருட்டு அவர்கள் தங்களையே காத்து கொள்ள தயங்கினார்கள். இந்நூலை படிப்போர் இத்தகைய பேரிடர்களால் மனம் தளராதிருக்குமாறு வேண்டுகிறேன். இத்தண்டனைகள் அனைத்தும் நம் மக்களை அழிப்பதற்காக ஏற்பட்டவை அல்ல, அவர்களை பயிற்றுவிப்பதற்காகவே என்பதை உணரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இறை பற்றில்லாதவர்களை நீண்ட நாட்களுக்கு தங்கள் விருப்பம் போல விட்டுவிடாமல் உடனடியாக தண்டிப்பது உண்மையில் பேரிரக்கத்தின் அடையாளமாகும். ஏனெனில் ஆண்டவர் பிற இனத்தாருடைய பாவங்களுக்காக அவர்களை தண்டிக்கும் பொருட்டு பாவங்களின் முழு அளவை அவர்கள் அடையும் வரை பொறுமையுடன் காத்திருக்கின்றார். ஆனால் நம்மிடம் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை. நம்முடைய பாவங்கள் முழு அளவை அடையும் முன்னரே நம்மை தண்டித்து விடுகிறார். ஆகவே அவர் தம் சொந்த மக்களாகிய நமக்கு இரக்கம் காட்ட தவறுவதில்லை. பேரிடர்களால் நம்மை பயிற்றுவித்தாலும் நம்மை கைவிடுவதில்லை. இவ்வுண்மை நினைவுபடுத்தவே இவற்றையெல்லாம் உங்களுக்கு கூறினோம். இனிமேல் தொடர்ந்து வரலாற்று நிகழ்ச்சிகளுக்கு வருவோம். தலை சிறந்த மறைநூல் அறிஞர்கள் ஒருவரும் வயதில் முதிர்ந்தவரும் மாண்புறு தோற்றம் உடையவருமான இளையசர் பன்றி இறைச்சி உண்ண தம் வாயை திறக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மாசு படிந்தவராய் வாழ்வதை விட மதிப்புடையவராய் இறப்பதை தெரிந்து கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார். உயிர் மேல் ஆசை இருப்பினும் திருச்சட்டம் விளக்கியிருந்த பண்டங்களை சுவைத்தும் பாராமல் தள்ளிவிட துணியும் எல்லோரும் இவ்வாறே செய்ய வேண்டும். சட்டத்திற்கு எதிரான அந்த பழி விருந்துக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் அவரோடு கொண்டிருந்த நீண்டகால பழக்கம் காரணமாக அவரை ஒதுக்கமாக அழைத்துச் சென்று அவர் உண்ணக்கூடிய இறைச்சியை அவரை தயாரித்து கொண்டு வருமாறும் மன்னன் கட்டளையிட்டபடி பலியிடப்பட்ட இறைச்சியை உண்பது போல் நடிக்குமாறும் அவரை தனிமையில் வேண்டிக் கொண்டார்கள். இவ்வாறு செய்வதால் அவர் சாவினின்று காப்பாற்றப்படுவார் என்றும் அவரோடு அவர்கள் கொண்டிருந்த பழைய நட்பின் காரணமாக
மனித நேயத்தோடு நடத்தப்படுவார் என்றும் அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் எலேசர் தமது வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் தாம் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்திருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி கொண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொன்று விடுமாறு கூறினார். அவர் தொடர்ந்து, இவ்வாறு நடிப்பது எனது வயதுக்கு ஏற்றதல்ல. ஏனெனில் 90 வயதான எலேசர் அந்நியருடைய மறையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என இளைஞர்கள் பலர் எண்ணக்கூடும். குறுகிய நிலையில்லாத வாழ்வுக்காக நான் இவ்வாறு நடிப்பேனாகில் என் பொருட்டு அவர்கள் நெறிபெறல நேரிடும். அவ்வாறு நேரிட்டால் அது என் முதுமையை நானே களங்கப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதுமாகும். மனிதரின் தண்டனை நின்று நான் தற்காலிகமாக விடுபட்டாலும் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் எல்லாம் வல்லவருடைய கைக்கு தப்ப முடியாது. ஆகவே இப்போது என் உயிரை ஆண்மையுடன் கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதியுடையவன் என மெய்ப்பிப்பேன். மதிப்புக்குரிய தூய சட்டங்களுக்காக வெறுப்போடும் பெருந்தன்மையோடும் எவ்வாறு இறப்பது என்பதற்கு ஒரு உயரிய எடுத்துக்காட்டை விட்டுச் செல்வேன் என்றார். இதெல்லாம் கூறி முடித்ததும் அவர் சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார். சற்று முன் அவரை கனிவோடு நடத்தியவர்கள் இப்போது கல் நெஞ்சராய் மாறினார்கள். ஏனெனில் அவர் கூறியது அவர்களுக்கு மடமையாக தோன்றியது. அடிபட்டதால் இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் அழுது புலம்பி, நான் சாவினின்று விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை தாங்கிக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் தம் தூய ஞானத்தால் இவற்றையெல்லாம் அறிகிறார் என்றார். இவ்வாறு எலேசர் உயிர் துறந்தார். அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றாண்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் விளங்கியது. அக்காலத்தில் சகோதரர்கள் 7 அவருடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுள் ஒருவர் மற்றவர்களின் சார்பில், நீ எங்களிடமிருந்து கேட்டறிய விரும்புவது என்ன? எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிந்திருக்கிறோம் என்றார். உடனே மன்னன் கடுஞ்சீட்டம் கொண்டான். அகன்ற தட்டுக்களையும் குப்பரைகளையும் சூடாக்கும்படி ஆணையிட்டான். அவை விரைவில் சூடாக்கப்பட்டன. முன்னர் பேசியவருடைய உடன்பிறப்புகளும் தாயும் பார்த்து கொண்டிருக்க அவருடைய நாக்கை துண்டிக்கவும் குடுமித்தோலை கீறி எடுக்கவும் கை கால்களை வெட்டவும் மன்னன் ஆணையிட்டான். அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் அவர் இன்னும் உயிருடன் இருந்தபோதே அவரை அடுப்புக்கு அருகில் கொண்டு போய் அகன்ற தட்டில் போட்டு வாட்டும்படி கட்டளையிட்டான். அதிலிருந்து புகை எங்கும் பரவியது. ஆனால் அவருடைய சகோதரர்களும் தாயும் மதிப்போடு இறக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமூட்டி கொண்டார்கள். கடவுளாகிய ஆண்டவர் நம்மை கண்காணித்து வருகிறார். மக்களுக்கு எதிராக சான்று பகிர்ந்து அவர்கள் முன் ஆண்டவர் தம் ஊழியர்கள் மீது இரக்கம் காட்டுவார் என்று மோசேயின் திருப்பாடலில் வெளிப்படுத்தி இருப்பது போல் அவர் உண்மையாகவே நம் மீது பரிவு காட்டுகிறார் என்று சொல்லிக் கொண்டார்கள். முதல் சகோதரர் இவ்வாறு இறந்த பின் கேலி செய்யுமாறு 2ஆம் வரை கூட்டி வந்தார்கள். அவருடைய தலையின் தோலை முடியோடு உரித்த பிறகு, பன்றி இறைச்சியை உண்ணுகிறாயா அல்லது என் உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாய் நாங்கள் வதைக்கட்டுமா என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் தம் தாய்மொழியில் உண்ண மாட்டேன் என்று பதில் உரைத்தார். ஆகவே அவரும் முந்தின சகோதரரைப் போல கொடிய துன்பங்களுக்கு உள்ளானார். தாம் இறுதி மூச்சு விடும் வேளையில், நீ ஒரு பேயன், நீ எங்களை இம்மை வாழ்வினின்று அகற்றி விடுகிறாய். ஆனால் நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழச் செய்வார். ஏனெனில் நாங்கள் இறப்பது அவருடைய கட்டளைகளின் பொருட்டே என்று கூறினார். அவருக்கு பிறகு 3ஆம் வரை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தம் நாக்கையும் கைகளையும் அவர் துணிவுடன் நீட்டினார். நான் இவற்றை விண்ணக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அவருடைய சட்டங்களுக்காக நான் இவற்றை பொருட்படுத்துவதில்லை. அவரிடமிருந்து மீண்டும் இவற்றை பெற்றுக்கொள்வேன் என நம்புகிறேன் என்று பெருமிதத்தோடு கூறினார். அவர் தம் துன்பங்களை பொருட்படுத்தவில்லை. எனவே மன்னனும் அவனோடு இருந்தவர்களும் இந்த இளைஞரின் எழுச்சியைக் கண்டு வியந்தார்கள். அவரும் இறந்த பின் 4ஆம் அவரை அவர்கள் அவ்வண்ணமே துன்புறுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். அவர் இறக்கும் தருவாயில் கடவுள் மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார் என்னும் நம்பிக்கை எனக்கு இருப்பதால் மனிதர் கையால் இறக்க விரும்புகிறேன்.
ஆனால் நீ வாழ்வு பெற உயிர்த்தள மாட்டாய் என்றார். அதன்பின் 5ஆம் வரை கூட்டிக் கொண்டு வந்து அவரையும் வதைத்தார்கள். அவர் மன்னனை பார்த்து, நீ சாவுக்குரியவனாய் இருந்தும் மனிதர் மேல் உனக்கு அதிகாரம் இருப்பதால் நீ விரும்பியதை செய்கிறாள். ஆனால் கடவுள் எங்கள் இனத்தை கைவிட்டு விட்டார் என எண்ணாதே. அவரின் மாபெரும் ஆற்றல் உன்னையும் என் வழி மரபினரையும் எவ்வாறு வதைக்கப் போகிறது என்பதை நீ விரைவில் காண்பாய் என்றார். அவருக்கு பின் 6ஆம் அவரை கூட்டி வந்தார்கள். அவரும் உயிர் பிரியும் வேளையில், வீணாக நீ ஏமாந்து போகாதே, ஏனெனில் எங்கள் பொருட்டே எங்கள் கடவுளுக்கு நாங்கள் செய்துள்ள பாவங்களின் பொருட்டே இவ்வாறு துன்பப்படுகிறோம். ஆகவேதான் இத்தகு வியத்தகு செயல்கள் எங்களுக்கு நிகழ்ந்துள்ளன. ஆனால் கடவுளுக்கு எதிராக போராட துணிந்த நீ தண்டனைக்கு தப்பலாம் என எண்ணாதே என்று கூறினார். எல்லோருக்கும் மேலாக அவருடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்து மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவளிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்தது நான் அல்ல, உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே, மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர். அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார். தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லோருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு, உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னதும் மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவி சாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையை காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதால் அந்த தாய் தன் மகனை இணங்க வைக்க இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கங்கொள். 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது, விண்ணையும் மண்ணையும் பார், அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை, இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே, ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின்வருமாறு கூறினார். எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். இபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய். எங்கள் சொந்த பாவங்களின் பொருட்டே நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம். எங்களை கண்டிக்கவும் பயிற்றுவிக்கவும் உயிருள்ள எங்கள் ஆண்டவர் சிறிது காலம் சினங்கொண்டாலும் தம் ஊழியர்களாக எங்களோடு மீண்டும் நல்லுறவு கொள்வார். ஆதலால் இழிந்தவனே, எல்லா மனிதருக்குள்ளும் கேடுகட்டவனே, விண்ணக இறைவனின் மக்களை நீ தண்டிக்கும்போது செருக்குறாதே. உறுதியற்றவற்றை நம்பி திமிர் கொண்டு துள்ளாதே. எல்லாம் வல்லவரும் அனைத்தையும் காண்பவருமான கடவுளின் தண்டனை தீர்ப்பினின்று நீ இன்னும் தப்பிவிடவில்லை. என் சகோதரர்கள் சிறிது துன்பப்பட்டபின் கடவுளுடைய உடன்படிக்கைக்கு ஏற்ப என்றுமுள்ள வாழ்வில் பங்கு கொண்டார்கள். ஆனால் நீ கடவுளின் தண்டனை தீர்ப்பால் உன்னுடைய ஆணவத்திற்கு ஏற்ற தண்டனையை பெறுவாய். என் சகோதரர்களைப் போன்று எங்கள் மூதாதையரின் சட்டங்களுக்காக நானும் என் உடலையும் உயிரையும் ஒப்படைக்கிறேன். எங்கள் நாட்டின் மீது விரைவில் இரக்கம் காட்டுமாறும் துன்பங்களாலும் சாட்டையடிகளாலும் அவர் ஒருவரே கடவுள் என நீ அறிக்கையிடுமாறும் அவரை மன்றாடுகிறேன். எங்கள் இனம் முழுவதன் மீதும் முறைப்படி வந்துள்ள எல்லாம் வல்லவருடைய சினம் என் வழியாகவும் என் சகோதரர் வழியாகவும் முடிவுக்கு வருமாறு அவரை வேண்டுகிறேன். அவருடைய ஏளன சொற்களால் எரிச்சல் அடைந்த மன்னன் சீற்றமடைந்தான். மற்ற அனைவரையும் விட அவரை மிக கொடுமையாய் வதைத்தான். எனவே அந்த இளைஞர்
ஆண்டவரிடம் முழு நம்பிக்கை கொண்டவராய் மாசற்ற நிலையில் மாண்டார். இறுதியாக தம் மக்களை தொடர்ந்து அந்த தாயும் இருந்தார். பழிப்பொருட்களை உண்ண யூதர்கள் கட்டாயத்துக்கு உள்ளானது பற்றியும் அதற்காக அவர்கள் பட்ட பாடு பற்றியும் இதுவரை எழுதியது போதும். யூதா மக்கபேயும் அவருடைய தோழர்களும் யாருக்கும் தெரியாமல் ஊர்களில் நுழைந்து தங்களுடைய உறவினர்களை அழைத்து யூத நெறியில் பற்றுறுதியோடு இருந்த மற்றவர்களையும் சேர்த்து ஏறத்தாழ 6000 பேரை திரட்டினார்கள். அவர்கள் ஆண்டவரை துணைக்கு அழைத்து அனைவராலும் ஒடுக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கும்படியும் இறை பற்றில்லாத மனிதரால் தீட்டுப்பட்ட கோவில் மீது இரக்கம் கொள்ளும்படியும் மன்றாடினார்கள். அழிந்து தரைமட்டமாகும் நிலையில் இருந்த அந்நகரின் மீது இரக்கம் காட்டும்படியும் ஆண்டவரை நோக்கி முறையிடும் குருதியின் குரலுக்கு செவிசாய்க்கும்படியும் சட்டத்துக்கு எதிராக மாசற்ற குழந்தைகளை படுகொலை செய்ததையும் அவரது பெயரை பழித்துரைத்ததையும் நினைவு கூறும்படியும் தீமை மீது அவருக்குள்ள வெறுப்பை வெளிப்படுத்தும்படியும் வேண்டினார்கள். மக்கபே தம் வீரர்களுக்கு முறையான பயிற்சியளித்ததால் பிற இனத்தார் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆண்டவருடைய சினம் அப்போது இரக்கமாக மாறியிருந்தது. மக்கபே திடீரென வந்து நகரங்கள் ஊர்கள் தோறும் புகுந்து அவற்றுக்கு தீ வைப்பார். போர்த்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கைப்பற்றிய பின் பல பகைவர்களை துரத்தி அடிப்பார். இத்தகைய தாக்குதலுக்கு இரவுகளை மிகவும் ஏற்றதாக இருக்க கண்டார். அவருடைய பேராண்மை பற்றிய பேச்சு எங்கும் பரவிற்று. யூதா சிறிது சிறிதாக முன்னேறி வருவதையும் மென்மேலும் வெற்றிகள் பெற்று வருவதையும் கண்ட பிலிப்பு அரசின் நலன்களை காக்க உதவிக்கு வருமாறு கூலே சிரியா பெனிசியா நாடுகளின் ஆளுநரான தாலமிக்கு மடல் எழுதினார். உடனடியாக பத்ரோக்களின் மகனும் மன்னனின் முக்கிய நண்பர்கள் ஒருவனும் நிக்கனோரை தாலமி தேர்ந்தெடுத்து யூத இனம் முழுவதையும் அடியோடு அளிப்பதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 20,000க்கும் குறையாத வீரர்களுக்கு தலைவனாக அவனை அனுப்பி வைத்தான். படைத்தலைவனும் போர் தொழிலில் மிகுந்த பட்டறிவு கொண்டவனுமான கோர்க்கியாவையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினான். பிடிவிடும் யூதர்களை அடிமையிலாக விற்பதால் கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமியர்களுக்கு மன்னன் முறையாக செலுத்த வேண்டிய 80 டன் வெள்ளியை கொடுக்க நிக்கனோர் திட்டமிட்டான். எல்லாம் வல்லவரின் தண்டனை தீர்ப்பு தன்மேல் வரப்போகிறது என்பதை எதிர்பார்க்காத நிக்கனோர் 40 வெள்ளிக்கு அடிமைகளை கொடுப்பதாக உறுதியளித்து யூத அடிமைகளை வாங்க வருமாறு கடலோர நகரங்களுக்கு உடனே சொல்லி அனுப்பினான். நிக்கனோரின் படையெடுப்பை அறிந்த யூதா அவனது படையின் வருகையை பற்றி தம்மோடு இருந்தவரிடம் கூறினார். கோழைகளும் கடவுளின் நீதியில் நம்பிக்கையற்றவர்களும் அவரை விட்டு ஓடினார்கள். மற்றவர்கள் தங்களிடம் எஞ்சியிருந்த உடைமையில் அனைத்தையும் விட்டார்கள். போரிடும் முன்பே தங்களை விற்றுவிட்ட கொடியவனான நிக்கனோரிடமிருந்து தங்களை விடுவிக்குமாறு ஆண்டவரை வேண்டினார்கள். தங்கள் பொருட்டு ஆண்டவர் இவ்வேண்டுதலை நிறைவேற்றாவிடனும் அவர் தங்கள் மூதாதையரோடு சேர்ந்த உடன்படிக்கையின் பொருட்டாவது அவர்கள் தாங்கியிருந்த தூய்மையும் மாட்சியும் மிக்க பெயரின் பொருட்டாவது நிறைவேற்றும்படி மன்றாடினார்கள். மக்கபே தம் ஆளுகள் 6000 பேரை ஒன்று திரட்டினார். பகைவரை கண்டு கலங்காதிருக்கவும் தகுந்த காரணங்களின்றி தங்களை எதிர்த்து வருகின்ற பெருந்திரளான பிரணத்தார் முன் அஞ்சாமல் இருக்கவும் துணிவுடன் போராடவும் அவர்களுக்கு அறிவுரை கூறினார். மேலும் சட்டத்துக்கு முரணாக பிற இனத்தார் திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்தியதையும் இழிவுற்ற நகருக்கு கொடுஞ்சியல் புரிந்ததையும் தங்கள் மூதாதையருடைய வாழ்க்கை முறையை மாற்றியதையும் தங்கள் கண்முன் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். பிற இனத்தார் படைக்கலங்களையும் தீரச் செயலிலும் நம்பி இருக்கின்றனர். நாமோ நம் எதிரிகளையும் ஏன் உலகம் அனைத்தையுமே ஒரு தலையசைப்பால் அழிக்கக்கூடிய எல்லாம் வல்ல கடவுளை நம்பியிருக்கிறோம் என்று அவர் கூறினார். மேலும் தம் மூதாதையருக்கு உதவி கிடைத்த நேரங்களை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொன்னபோது சனகரிபின் காலத்தில் 185,000 பேர் அழிந்தனர் என்று மொழிந்தார். பாபிலோனியாவில் கலாத்தியருக்கு எதிராக நடைபெற்ற போரில் 4,000 மாசிடோனியருடன் சேர்ந்து 8,000 யூதர்கள் மட்டுமே கலாத்தியரை எதிர்த்தார்கள். இருப்பினும் மாசிடோனியர் நெருக்கப்பட்ட போது அந்த 8,000 யூதர்கள் விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியை கொண்டு 120,000 கலாத்தியரை கொன்றார்கள். மிகுந்த கொள்ளைப் பொருள்களையும் எடுத்துச் சென்றார்கள் என்றும் கூறினார். இத்தகைய சொற்களால் மக்கபே தம் ஆளுகளுக்கு ஊக்கமூட்டினார். தங்கள் சட்டங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உயிரை கொடுத்த அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அதன்பின் தம் படையை 4ஆக பிரித்தார். ஒவ்வொரு பிரிவுக்கும் தலைவராக தம் சகோதரான சீமோன், யோசேப்பு, யோனத்தான் ஆகியோரை ஏற்படுத்தி ஒவ்வொரு பிரிவுக்கும் 1500 வீரர்களை ஒதுக்கினார். மேலும் திருநூலிலிருந்து உறக்க படிக்க இளையசேரை ஏற்படுத்தினார். கடவுளே நமக்கு துணை என்று கூறி போர்க்குரல் எழுப்பினார். பின்னர் முதல் படைப்பிரிவை தாமே நடத்தி சென்று நிக்கனோரை எதிர்த்து போர் தொடுத்தார். எல்லாம் வல்லவர் அவர்கள் பக்கம் நின்று போர் புரியவே 9,000க்கும் மிகுதியான எதிரிகளை அவர்கள் கொன்றார்கள். நிக்கனோரின் படையில் பெரும்பாலோரை காயப்படுத்தி முடக்கினார்கள். பகைவர்கள் எல்லோரும் நிலையெழுந்து ஓடச் செய்தார்கள்.
தங்களை அடிமைகளாக வாங்க வந்திருந்தவர்களிடமிருந்து பணத்தை கைப்பற்றினார்கள். சிறிது தொலை பகைவர்களை துரத்தி சென்றபின் ஏற்கனவே நேரமாகிவிட்டதால் அவர்கள் திரும்பி வர வேண்டியதாயிற்று. அன்று ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளாக இருந்த காரணத்தால் நீண்ட தொலை அவர்களை துரத்தி செல்லும் முயற்சி கைவிட்டார்கள். எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து பொருட்களை பறித்து கொண்ட பின் ஆண்டவரை போற்றி நன்றி கூறி ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். ஏனெனில் அவர் அந்நாள் வரை அவர்களை பாதுகாத்திருந்தார். அந்நாளில் அவர்கள் மீது தம் இரக்கத்தை பொழிய தொடங்கியிருந்தார். ஓய்வு நாளுக்கு பின் கொள்ளை பொருட்கள் சிலவற்றை போரில் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கொடுத்தார்கள். எஞ்சியதை தங்களுக்குள்ளும் தங்கள் பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொண்டார்கள். இதன்பின் அவர்கள் பொதுவில் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். தம் ஊழியரோடு முழுமையான நல்லுறவு கொள்ளும்படி இரக்கமுள்ள ஆண்டவரை இறைஞ்சி வேண்டினார்கள். தீமத்தேயு பாக்கீது ஆகியோரின் படைகளோடு யூதர்கள் போராடிய போது அவர்களுள் 20,000க்கும் மீதியானவர்களை கொன்று அவர்கள் மிக உயர்ந்த கோட்டைகளில் சிலவற்றை கைப்பற்றினார்கள். மிகுந்த கொள்ளை பொருட்களுள் ஒரு பாதியை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். மறுபாதியை போரில் துன்புறுத்தப்பட்டோர், ஆதரவற்றோர், கைம்பெண்கள், முதியோர் ஆகியோருக்கு பகிர்ந்தளித்தார்கள். எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து மிக கவனத்துடன் அவை அனைத்தையும் போர்த்திறன் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சேமித்து வைத்தார்கள். எஞ்சிய கொள்ளை பொருட்களை எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். தீமத்தேவின் படைத்தலைவனை அவர்கள் கொன்றார்கள். அவன் மிக கொடியவன், யூதர்களை கடுமையாக துன்புறுத்தியவன். தங்கள் மூதாதையரின் நகரில் வெற்றி விழாவை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த போது ஏற்கனவே தூய இடத்தின் கதவுகளை தீக்கிரையாக்கி இருந்தோரை சுட்டரித்தார்கள். இவர்களுள் ஒரு சிறு வீட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்ட கல்லிஸ்தேனும் ஒருவன். இவ்வாறு இவன் தன் தீச்செயலுக்கு ஏற்ற தண்டனை அடைந்தான். யூதர்களை விலக்கி வாங்கும்படி 1000 மனிதர்களை கூட்டி வந்திருந்த மாபெரும் கயவனான நிக்கனோரை இழிந்தவர்கள் என்று அவனால் கருதப்பட்டவர்கள் ஆண்டவரின் துணையோடு தோற்கடிக்க அவன் தன் உயர்தக ஆடையை களைந்தெறிந்துவிட்டு தப்பியோடும் அடிமை போல் அந்தியோக்கியை அடையும் வரை நாட்டினுடைய தனிமையில் ஓடினான். தன் சொந்த படையை அளித்ததுதான் அவன் கண்ட பெரும் வெற்றி. எருசலேம் மக்களை அடிமைகளாக விற்று அதன் வழியாக கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமைகளுக்கு திரை செலுத்துவதாக உறுதி கூறியிருந்த நிக்கனோர் யூதர்களுக்கு ஒரு பாதுகாவலர் உண்டு என்றும் அவரால் விதிக்கப்பட்ட சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவதால் அவர்களை தோற்கடிக்க முடியாது என்றும் அறிக்கையிட்டான். அக்காலத்தில் அந்தியோக்கு பாரசீக பகுதிகளில் இருந்து இழிவுற்ற நிலையில் பின்வாங்கினான். ஏனெனில் பெர்சப்பொலி என்னும் நகரில் புகுந்து கோவில்களை கொள்ளையடிக்கவும் நகரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் முயன்றிருந்தான். உடனே மக்கள் படைக்கலங்களோடு தங்களை காத்து கொள்ள விரைந்தார்கள். அவனையும் அவனுடைய ஆட்களையும் தோற்கடித்தார்கள். இதனால் அந்தியோக்கு அப்பகுதி மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு வெட்கத்தோடு பின்வாங்க நேரிட்டது. அவன் எக்பத்தானாவுக்கு சென்றபோது நிக்கனோருக்கும் தீமத்தேயுவின் படைக்கும் நிகழ்த்தவை பற்றி அறிய வந்தான். உடனே சீற்றம் கொண்டான். தன்னை துரத்தி அடித்தவர்களால் தனக்கு நேர்ந்த தீங்குகளை யூதர்கள் மேல் திருப்பிவிட எண்ணினான். ஆகவே தன் பயணம் முடியும் வரை எந்த இடத்திலும் நிறுத்தாமல் ஓட்டும்படி தன் தேரோட்டிக்கு கட்டளையிட்டான். ஆனால் விண்ணக இறைவனின் தீர்ப்பு அவனை தொடர்ந்தது. ஏனெனில் நான் எருசலேம் சென்றவுடன் அதனை யூதர்களின் கல்லறையாக மாற்றுவேன் என்று அவன் இருமாப்புடன் கூறியிருந்தான். அனைத்தையும் காணும் ஆண்டவரும் இஸ்ரேலின் கடவுளுமானவர் கண்ணுக்கு புலப்படாத தீராத நோயால் அவனை வதைத்தார். அவன் மேற்சொன்னவாறு பேசி முடித்தவுடனே அவனது குடலில் தாங்க முடியாத வலியும் உள்ளுறுப்புகளில் பொறுக்க முடியாத நோவும் ஏற்பட்டன. கேட்டிராத பற்பல கொடுமைகளால் பிறருடைய குடல்களை வதைத்திருந்த அவனுக்கு இவ்வாறு நேர்ந்தது முறையே. இருப்பினும் அவனுடைய திமிர் எவ்வகையிலும் அடங்கவே இல்லை. அவன் மேலும் இருமாப்புற்றான். யூதர்களுக்கு எதிராக அவனது சீற்றக்கணல் பற்றி எரிந்தது. எனவே இன்னும் விரைவாக தேரை ஓட்டுமாறு கட்டளையிட்டான். ஆனால் மிக விரைவாக பாய்ந்து சென்று கொண்டிருந்த தேரிலிருந்து கீழே விழுந்தான். அந்த படுவீழ்ச்சியால் அவனது உடலின் ஒவ்வொரு உறுப்பும் துன்பத்துக்கு உள்ளாயிற்று. இவ்வாறு இயல்புக்கு மீறிய இருமாப்பால் தூண்டப்பட்டு கடல் அலைகளுக்கு தன்னால் கட்டளையிட முடியும் என்று நினைத்தவன் உயர்ந்த மலைகளை துலாக்கோலில் வைத்து தன்னால் நிறுத்த முடியும் என்று கற்பனை செய்தவன் அந்தோ தரையில் வீழ்த்தப்பட்டான். கடவுளின் ஆற்றல் அனைவருக்கும் வெளிப்படும் வகையில் ஒரு தூக்குக்கட்டிலில் வைத்து தூக்கிச் செல்லப்பட்டான். அக்கொடியவனின் உடலிலிருந்து புழுக்கள் ஒன்றாய் திரண்டு எழுந்தன. அவன் கடும் துன்ப துயரோடு வாட
குற்றுயிராய் கிடந்தபடியே அவனது சதை அழுகி விழுந்தது. அதனின்று எழுந்த கொடிய நாற்றத்தால் அவனுடைய படை முழுவதும் அருவருப்பு அடைந்தது. விண்மீன்களை தன்னால் தொட முடியும் என்று சற்று முன் எண்ணிக்கொண்டிருந்த அவனை பொறுக்க முடியாத நாற்றத்தின் பொருட்டு அப்போது எவனும் தூக்கிச் செல்ல இயலவில்லை. இறுதியில் மனமுடைந்தவனாய் தனது இருமாப்பை கைவிடத் தொடங்கினான். கடவுளால் தண்டிக்கப்பட்ட நிலையில் அறிவு தெளிந்தான். ஏனெனில் தொடர்ந்து பெருந்துன்பத்திற்கு உள்ளானான். தன் நாற்றத்தை தானே தாங்க முடியாத போது அவன் கடவுளுக்கு அடங்கியிருப்பதே முறை, அழிவுக்குரிய மனிதன் தன்னை கடவுளுக்கு இணையாக எண்ணுவது தவறு என்று கூறினான். அக்கயவன் ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனை செய்தான். ஆனால் அவர் அவனுக்கு இரக்கம் காட்டுவதாக இல்லை. அப்பொருத்தனைப்படி திருநகரை தரைமட்டமாக்கி அதை கல்லறையாக்க விரைந்து வந்தவன் இப்போது அதற்கு விடுதலை கொடுக்க முடிவு செய்தான். யூதர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று கருதி அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாக எரிந்துவிட திட்டமிட்டிருந்தவன் அவர்கள் எல்லாரையும் ஏதென்ஸ் நகரத்தாருக்கு இணையாக நடத்தவும் எண்ணினான். தான் முன்பு கொள்ளையடித்திருந்த திருக்கோவிலை அழகுமிக்க நேர்ச்சை படையல்களால் அணி செய்வதாகவும் தூய கலன்கள் அனைத்தையும் பன்மடங்காக திருப்பி கொடுப்பதாகவும் பலிகளுக்கான செலவுகளை தன் சொந்த வருவாயிலிருந்து கொடுப்பதாகவும் முடிவு செய்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தானே ஒரு யூதனாக மாறுவதாகவும் மக்கள் குடியிருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று கடவுளுடைய ஆற்றலை அறிக்கையிடுவதாகவும் உறுதி கூறினான். ஆயினும் கடவுளின் முறையான தண்டனை தீர்ப்புக்கு அவன் உள்ளானதால் அவனுடைய துன்பங்கள் எவ்வகையிலும் குறையவில்லை. நம்பிக்கை முழுவதும் இழந்தவனாய் கெஞ்சும் மொழியில் ஒரு மடலை யூதர்களுக்கு வரைந்தான். அது வருமாறு: மதிப்பிற்குரிய யூத மக்களுக்கு அவருடைய மன்னரும் படைத்தலைவருமாகிய அந்தியோக்கு எல்லா நலமும் பெற வாழ்த்தி எழுதுவது. நீங்களும் உங்கள் மக்களும் நலமுடன் இருப்பின் உங்கள் விருப்பப்படியே அனைத்தும் சிறப்பாக நடக்குமாயின் எனக்கு மகிழ்ச்சியே. என் நம்பிக்கை விண்ணக இறைவனில் உள்ளதால் நீங்கள் என் மீது கொண்டுள்ள மதிப்பையும் நல்லெண்ணத்தையும் அன்புடன் நினைவு கூறுகிறேன். பாரசீகத்திலிருந்து நான் திரும்புகையில் ஒரு கொடிய நோயால் பீடிக்கப்பட்டேன். அதனால் உங்கள் அனைவருடைய பொது நலனுக்கும் ஆவண செய்வது இன்றியமையாதது என்று கண்டேன். என் நிலையை குறித்து நான் மனமுடையவில்லை, ஏனெனில் நோய் நின்று நலம் பெறுவேன் என்னும் நம்பிக்கை எனக்கு பெரிதும் உண்டு. என் தந்தை மலை நாடுகளில் தம் படையை நடத்தி சென்ற வேளைகளில் தமக்கு ஒரு பதிலாளை ஏற்படுத்தியதை நான் அறிவேன். இதனால் யாதேனும் எதிர்பாராதது நடப்பின் அல்லது விரும்பத்தகாத செய்திகள் வந்தாலும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு தொல்லைகள் நேரா. ஏனெனில் ஆட்சி யாருக்கு உரியது என்பதை அவர்கள் அறிவார்கள். இது தவிர அண்டை நாட்டு மன்னர்கள், குறிப்பாக என் அரசின் எல்லை நாட்டு மன்னர்கள் தக்க வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும், என்ன நடக்கப் போகிறது என கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே நான் என் மகன் அந்தியோக்கை மன்னராக ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் மலை நாடுகளுக்கு விரைந்த போதெல்லாம் அவரை உங்களுள் பலருடைய பொறுப்பில் ஒப்படைத்து பரிந்துரைத்ததும் உண்டு. இங்கு நான் எழுதியதை அவருக்கும் எழுதியுள்ளேன். ஆகவே பொதுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் நான் உங்களுக்கு செய்துள்ள நன்மைகளை நினைவு கூர்ந்து என் மீதும் என் மகன் மீதும் இப்போது கொண்டுள்ள நல்லெண்ணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவர் என் கொள்கைகளை பின்பற்றி உங்களை பண்போடும் மனித நேயத்தோடும் நடத்துவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. இவ்வாறு கொலைகாரனும் இறை பழிப்போனுமான அந்தியோக்கு மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தவற்றை போன்ற கொடிய துன்பங்களை தானும் அனுபவித்த பின் அயல் நாட்டின் மலைகளில் மிகவும் இறங்கத்தக்க நிலையில் சாவை சந்தித்தான். அந்தியோக்கின் நெருங்கிய நண்பனான பிலிப்பு அவனது உடலை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். பின்பு அவனுடைய மகனுக்கு அஞ்சி எய்த்தில் இருந்த தலாமி பிளமேத்தரிடம் அடைக்கலம் புகுந்தான். மக்கபேயையும் அவருடைய ஆட்களையும் ஆண்டவர் வழிநடத்திச் செல்லவே அவர்கள் எருசலேம் கோவிலையும் நகரையும் மீட்டு கொண்டார்கள். அயல் நாட்டார் பொது இடங்களில் அமைத்திருந்த சிலை வழிபாட்டுக்குரிய பலிபீடங்களையும் கோவில்களையும் இடித்து தள்ளினார்கள். எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய பின் புதியதொரு பலிபீடம் எழுப்பினார்கள்.
கற்களிலிருந்து நெருப்பு உண்டாக்கி 2 ஆண்டு இடைவெளிக்கு பின் பலிகள் ஒப்பு கொடுத்தார்கள். நறுமண புகை எழுப்பி விளக்கு ஏற்றி காணிக்கை அப்பங்களை படைத்தார்கள். இவை யாவும் செய்த பின் அவர்கள் குப்புற விழுந்து இனி ஒருபோதும் இத்தகைய கேடுகள் தங்களுக்கு நேராதவாறு ஆண்டவரை வேண்டினார்கள். இனிமேல் எப்போதாவது அவர்கள் பாவம் செய்ய நேரிட்டால் அவரால் பரிவோடு தண்டிக்கப்படவும் கடவுளை பழிக்கின்ற பண்பாடு குன்றிய பிற இனத்தாரிடம் கையளிக்கப்படாதிருக்கவும் மன்றாடினார்கள். அயல் நாட்டார் கோவிலை தீட்டுப்படுத்தியதன் ஆண்டு நிறைவு நாளிலேயே, அதாவது கிஸ்லேவ் மாதம் 25ஆம் நாளிலேயே கோவில் தூய்மைப்பாட்டு விழா நடைபெற்றது. சில நாட்களுக்கு முன் அவர்கள் மலைகளிலும் குகைகளிலும் காட்டு விலங்குகளைப் போல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது கொண்டாடிய கூடார திருவிழாவை நினைவு கூர்ந்து இவ்விழாவையும் அதே போன்றே 8 நாளாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். எனவே தலைகளால் அழகு செய்யப்பட்ட களிகளையும் பசுங்கிளைகளையும் குருத்தோலைகளையும் ஏந்தியவர்களாய் தமது திருவிடத்தை வெற்றிகரமாக தூய்மைப்படுத்தும்படி செய்த கடவுளுக்கு புகழ்பாக்கள் பாடி நன்றி செலுத்தினார்கள். யூத இனத்தார் அனைவரும் ஆண்டுதோறும் இவ்விழாவை கொண்டாட வேண்டும் என்று பொதுவில் சட்டம் இயற்றி முடிவு செய்தார்கள். எப்பிப்பான் என்று பெயர் பெற்றிருந்த அந்தியோக்கின் முடிவு இவ்வாறு அமைந்தது. அந்த கயனுடைய மகன் அந்தியோக்கு யூப்பத்தாரின் ஆட்சி காலத்தில் நடந்தவற்றையும் போர்களின் போது ஏற்பட்ட பேரிடர்களையும் இப்போது சுருக்கமாக காண்போம். யூப்பத்தார் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது லீசியாவை ஆட்சியாளனாகவும் குலேசிரியா பெனிசியா ஆகிய நாடுகளின் தலைமை ஆளுநராகவும் ஏற்படுத்தினான். முன்பு யூதர்களுக்கு இழைக்கப்பட்டிருந்த அநீதியை முன்னிட்டு அவர்களுக்கு நீதி வழங்குவதில் மக்ரோன் என்று அழைக்கப்பட்ட தாலமி முன்னோடியாக திகழ்ந்தான். அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்த முயன்றான். இதன் விளைவாக மன்னனின் நண்பர்களால் யூப்பத்தார் முன் அவன் குற்றம் சாட்டப்பட்டான். பிளைமத்தோர் தன்னிடம் ஒப்படைத்திருந்த சைப்ரஸ் நாட்டை கைவிட்டதாலும் அந்தியோக்கு எப்பிப்பானோடு சேர்ந்து கொண்டதாலும் துரோகி என்று எல்லோரும் தன்னை அழைப்பதை தன் காதால் கேட்டான். தன் பதவிக்கு ஏற்ற மரியாதையை பெற முடியாததால் நஞ்சு உண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டான். கோர்க்கியா அப்பகுதிக்கு ஆளுநரான போது கூலிப்படையை அமர்த்தி வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் யூதர்களை தாக்கி வந்தான். மேலும் முக்கிய கோட்டைகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இதுமேயரும் யூதர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தனர். எருசலேமிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொண்டு போரை தொடர்ந்து நடத்த முயன்றனர். ஆனால் மக்கபேயும் அவருடைய ஆட்களும் பொதுவில் வேண்டுதல் செய்து கடவுள் தங்கள் சார்பாக போரிடுமாறு மன்றாடிய பின் இதுமேயருடைய கோட்டைகளை நோக்கி விரைந்தார்கள். விறுவிறுப்போடு அந்த இடங்களை தாக்கி கைப்பற்றினார்கள். மதில் மேல் நின்று போராடிய அனைவரும் துரத்தி அடித்தார்கள். தங்களை எதிர்த்து வந்தவர்களுள் 20,000 பேரையாவது வெற்றி கொண்டார்கள். முற்றுகை சமாளிப்பதற்கு தேவையானவையெல்லாம் கொண்ட வலிமை வாய்ந்த 2 கோட்டைகளில் குறைந்தது 9,000 பேர் அடைக்கலம் புகுந்தார்கள். அப்போது மக்கபே அவற்றை முற்றுகையிட போதுமான ஒரு படையை, அதாவது சீமோன் யோசிப்பு ஆகியோருடைய சக்கேயோயும் அவருடைய ஆட்களையும் விட்டுவிட்டு தமது உதவி மிகவும் தேவைப்பட்ட இடங்களுக்கு சென்றார். ஆனால் சீமோனுடைய ஆட்களுள் பணத்தாசை கொண்டவர்கள் கோட்டைகளில் இருந்த சிலரிடமிருந்து 210 கிலோ வெள்ளியை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவர்களுள் சிலரை தப்பியோட விட்டுவிட்டார்கள். நடந்தது பற்றி மக்கபேயுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர் மக்களின் தலைவர்களை கூட்டினார். தங்களுக்கு எதிராக மீண்டும் போரிடும் பொருட்டு பகைவர்களை விட்டுவிட்டதன் மூலம் பணத்திற்காக தங்கள் உறவின் முறையினையே விற்றுவிட்டார்கள் என்று அவர்கள் மேல் குற்றம் சாட்டினார். இவ்வாறு காட்டிக் கொடுத்த அந்த ஆட்களை கொன்றார். 2 கோட்டைகளையும் உடனடியாக கைப்பற்றினார். தம் படை வலிமையால் தம் முயற்சிகளெல்லாம் வெற்றி கண்ட அவர் அந்த 2 கோட்டைகளிலும் இருந்தவர்கள் 20,000க்கும் மீதியானவர்களை கொன்றார். முன்பு யூதர்களால் தோற்கடிக்கப்பட்ட தீமத்தேயு எண்ணற்ற அயல்நாட்டவரை கொண்ட கூலிப்படையை திரட்டினான். ஆசியாவிலிருந்து மாபெரும் குதிரைப்படையையும் சேர்த்து கொண்டு யூதேயா நாட்டை படை வலிமையால் கைப்பற்றும் எண்ணத்தோடு வந்தான். அவன் நெருங்கி வந்தபோது மக்கபேயும் அவருடைய ஆட்களும் தங்கள் தலைமையில் புழுதியை தூவிக்கொண்டும் தங்கள் இடையில் சாக்கு உடை உடைத்து கொண்டும் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். பலிபீடத்தின் முன் இருந்த படி மீது குப்புற விழுந்து தங்கள் மீது இரக்கம் காட்டவும், திருச்சட்டம் கூறுவது போல தங்கள் எதிரிகளுக்கு எதிரிகளாகவும் பகைவர்களாகவும் இருக்கவும் அவரை வேண்டினார்கள். வேண்டலுக்கு பின் தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் நகரிலிருந்து நெடுந்தொலைவு சென்றார்கள். எதிரிகள் இருந்த இடத்திற்கு அருகில் வந்ததும் அங்கு தங்கினார்கள். பொழுது புலர்ந்ததும் 2 படையினரும் போர் தொடுத்தனர். யூதர்கள்
தங்கள் வெற்றிக்கும் புகழுக்கும் தங்கள் வலிமையை மட்டும் நம்பவில்லை, ஆண்டவர் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். மற்றவர்களுக்கு அவர்களது சீற்றமே படைத்தலைவனாய் அமைந்தது. போர் கடுமையான போது ஒளி பொருந்திய 5 மனிதர்கள் பொற்கடிவாளம் பூட்டிய குதிரைகள் மேல் அமர்ந்து யூதர்களை நடத்துவது போன்று பகைவர்களுக்கு விண்ணிலிருந்து தோன்றினார்கள். அந்த 5வரும் மக்கபேயை சூழ்ந்து கொண்டு தங்கள் படைக்கலங்களால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து காயப்படாதவர் அவரை காப்பாற்றினார். பகைவர்கள் மீது அம்புகளையும் தீக்கணைகளையும் வீசினர். அதனால் பகைவர்கள் பார்வை இழந்து குழப்பமடைந்து சிதறுண்டு ஓட யூதர்கள் அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். 20,500 காலாட்படை வீரர்களும் 600 குதிரை வீரர்களும் கொல்லப்பட்டார்கள். கைராயா என்ற படைத்தலைவனுடைய நன்கு அரண் செய்யப்பட்ட கசரா என்ற கோட்டைக்கு தீமத்தை தப்பி ஓடினான். அப்பொழுது மக்கபேயும் அவருடைய ஆட்களும் எழுச்சியுற்று கோட்டையை 4 நாளாய் முற்றுகையிட்டார்கள். கோட்டைக்கு உள்ளே இருந்தவர்கள் அதன் வலிமையில் நம்பிக்கை கொண்டு இழி சொற்களால் இறைவனை பழித்துக் கொண்டிருந்தார்கள். 5ஆம் நாள் விடிந்தபோது மக்கபேயின் படையைச் சேர்ந்த 20 இளைஞர்கள் இத்தகைய இறைப்பழிப்பை கேட்டு சீற்றம் கொண்டு துணிவுடன் மதிலை தாக்கி காட்டு விலங்கு போல சீறி பாய்ந்து தாங்கள் எதிர்கொண்டவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார்கள். மற்றவர்கள் மேலே ஏறி சென்று எதிரிகளை சுற்றி வளைத்துக் கொண்டு கோட்டைகளுக்கு தீ வைத்தார்கள். அத்தீயை கிளறிவிட்டு இறைவனை பழித்தவர்களை உயிருடன் எரித்தார்கள். மற்றும் சிலர் கதவுகளை உடைத்து எஞ்சியிருந்த படை வீரர்களை உள்ளே நுழையவிட அவர்கள் நகரை கைப்பற்றினார்கள். ஒரு கிணற்றில் ஒளிந்து கொண்டிருந்த தீமத்தேவையும் அவனுடைய சகோதரனான கைராவையும் அப்பல்லோபானையும் அவர்கள் கொன்றார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் செய்து முடித்த பின் இஸ்ரேல் மீது பேரிரக்கம் காட்டுபவரும் அதற்கு வெற்றியை வழங்குபவருமாகிய ஆண்டவரை புகழ் பாக்களாலும் நன்றி பாடல்களாலும் போற்றினார்கள். சிறிது காலத்திற்கு பின் மன்னனுடைய பாதுகாவலனும் உறவினனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லீசியா நடந்தவற்றைக் கண்டு பெரிதும் எரிச்சல் அடைந்தான். ஏறத்தாழ 80,000 காலாட்படையினரையும் குதிரைப்படையினர் அனைவரையும் திரட்டிக்கொண்டு யூதர்களுக்கு எதிராக புறப்பட்டான். எருசலேம் நகரை கிரேக்கர்களின் குடியிருப்பாக மாற்ற திட்டமிட்டான். பிற இனத்தாரின் கோவில்கள் மீது வரி விதித்தது போல் எருசலேம் கோவில் மீதும் வரி விதிக்கவும் ஆண்டுதோறும் தலைமை குறிப்பீடத்தை விலை பேசவும் எண்ணினான். கடவுளின் ஆற்றல் பற்றி அவன் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. மாறாக திரளான தன் காலாட்படையினரையும் ஆயிரக்கணக்கான குதிரைப்படையினரையும் 80 யானைகளையும் நம்பி இருமாப்பு கொண்டான். யூதேயா நாட்டின் மீது லீசியா படையெடுத்து சென்று எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அரண்சூல் நகரான பெசூரை நெருங்கி அதை வன்மையாக தாக்கினான். கோட்டைகளை லீசியா முற்றுகையிட்டது பற்றி மக்கபேயும் அவருடைய ஆட்களும் அறிய நேர்ந்தது. அப்பொழுது இஸ்ரேலை மீட்க ஒரு நல்ல வானதூரை அனுப்புமாறு அவர்களது எல்லா மக்களும் அழுது புலம்பி மன்றாடினார்கள். மக்கபே தாமே முதலில் படைக்கலம் எடுத்துக்கொண்டார். தங்கள் உறவின் முறையினருக்கு உதவி புரியும்படி மற்றவர்களும் தம்மோடு சேர்ந்து தங்கள் உயிரை பணயம் வைக்குமாறு தூண்டினார். அவர்களும் விருப்புடன் ஒன்றாக சேர்ந்து முன்னேறி சென்றார்கள். அவர்கள் எருசலேமுக்கு அருகில் இருந்தபோதே வெண்ணாடை அணிந்து பொன் படைக்கலங்களை சுழற்றி கொண்டிருந்த குதிரை வீரர் ஒருவர் அவர்கள் தலைக்கு மேலே தோன்றினார். அப்போது அவர்கள் அனைவரும் இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள். அவர்கள் எத்துணை ஊக்கம் அடைந்திருந்தார்கள் என்றால் மனிதரை மட்டுமல்ல, கொடிய காட்டு விலங்குகளையும் இரும்பு மதில்களையுமே தாக்கும் அளவுக்கு துணிந்திருந்தார்கள். விண்ணக இறைவனாகிய ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு துணை செய்யவே அவர்கள் போரில் முன்னேறி சென்றார்கள். அவர்கள் சிங்கங்களைப் போல தங்கள் எதிரிகள் மீது சீறி பாய்ந்து அவர்களுள் 16,000 காலாட்படையினரையும் 1,600 குதிரைப்படையினரையும் கொன்றார்கள். எஞ்சியிருந்த அனைவரையும் புறமுதுகு காட்டி ஓடச் செய்தார்கள். அவர்களுள் பலர் காயமடைந்து படைக்கலங்களை இழந்து தப்பிச் சென்றார்கள். லீசியாவும் இழிவுற்று தப்பியோடினான். அறிவாளியான லீசியா தனக்கு நேரிட்ட தோல்வியை பற்றி சிந்திக்கலானான். ஆற்றல் படைத்த கடவுள் யூதர்கள் சார்பாக போரிட்டதால் தான் அவர்களை வெல்ல முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். ஆகவே அவர்களிடம் ஆள் அனுப்பி முறையாக உடன்பாட்டுக்கு இசையுமாறு அவர்களை தூண்டினான். மன்னனை வற்புறுத்தி அவர்களின் நண்பனாக்க முயல்வதாக உறுதிமொழி பொழிந்தான். பொது நன்மையை கருதி லீசியாவின் பரிந்துரைகள் அனைத்துக்கும் மக்கபே இசைந்தார். அவர் யூதர்கள் சார்பாக அவனிடம் எழுத்து மூலம் விடுத்திருந்த வேண்டுகோள் அனைத்தையும் மன்னன் ஏற்றுக்கொண்டான். லீசியா யூதர்களுக்கு எழுதிய மடல் பின்வருமாறு:
யூத மக்களுக்கு லீசியா வாழ்த்து கூறி எழுதுவது. நீங்கள் அனுப்பி வைத்த யோவானும் அப்சலோமும் உங்கள் மனுவை என்னிடம் கொடுத்து அதில் குறிப்பிட்டுள்ளவற்றை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள். மன்னருக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய அனைத்தையும் நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன். அவரும் தம்மால் கூடுமானவற்றை செய்வதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அரசிடம் நீங்கள் நல்லெண்ணம் காட்டினால் எதிர்காலத்தில் உங்கள் நலனுக்காக பாடுபட முயல்வேன். இவற்றை பற்றி விளக்கமாக உங்களோடு கலந்து பேசுமாறு உங்களுடைய தூதர்களுக்கும் என்னுடைய பிரதிநிதிகளுக்கும் பணித்திருக்கின்றேன். வணக்கம். 148ஆம் ஆண்டு தியோகுரிந்து மாதம் 24ஆம் நாள் இம்மடல் விடுவிக்கப்பட்டது. லீசியாவுக்கு மன்னன் விடுத்த மடல் வருமாறு. தம் சகோதரர் லீசியாவுக்கு அந்தியோக்கு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது. என் தந்தை இறையடி சேர்ந்து விட்டதால் நம் ஆட்சிக்கு உட்பட்ட குடிமக்கள் கலக்கமின்றி தங்கள் அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என விரும்புகிறோம். கிரேக்கர்களுடைய பழக்க வழக்கங்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எம் தந்தை கொண்டு வந்திருந்த திட்டத்திற்கு அவர்கள் இணங்கவில்லை என்றும், தங்கள் வாழ்க்கை முறையையே அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள விரும்புகிறார்கள் என்றும், தங்கள் பழக்க வழக்கங்களையே கடைபிடிக்க நம்மிடம் இசைவு கேட்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டோம். இம்மக்களும் தொல்லையின்றி வாழ வேண்டும் என நாம் விரும்புவதால் அவர்களுடைய கோவில் அவர்களிடமே திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அவர்கள் தங்கள் மூதாதையருடைய பழக்க வழக்கப்படியே வாழலாம் என்றும் நாம் முடிவு செய்கிறோம். ஆகையால் நீர் அவர்களுக்கு இச்செய்தியை அனுப்பி நமது நட்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனால் அவர்கள் நம் முடிவுகளை அறிந்து கவலையின்றி தங்கள் அலுவல்களில் மகிழ்ச்சியோடு ஈடுபடுவார்கள். யூத மக்களுக்கு மன்னர் விடுத்த மடல் வருமாறு. யூதர்களின் ஆட்சி குழுவினருக்கும் மற்ற யூதர்களுக்கும் அந்தியோக்கு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது. நலம் நலமறிய நாட்டம். நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்று உங்கள் சொந்த அலுவல்களை கவனிக்க விரும்புவதாக மெனலாயிமிடம் தெரிவித்துள்ளார். ஆதலால் சாந்திக்கு மாதம் 30ஆம் நாளுக்குள் வீடு திரும்புகிறவர்கள் எல்லோருக்கும் நமது ஆதரவு எப்போதும் உண்டு. முன்பு போல யூதர்கள் தங்கள் உணவு முறைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்க முழு இசைவு அளிக்கிறோம். அறியாமையால் செய்திருக்கக்கூடிய குற்றங்களில் யாதொன்றுக்காகவும் எவ்வகையிலும் அவர்களுள் எவனும் தொல்லைக்கு உள்ளாக மாட்டான். உங்களுக்கு ஊக்கமூட்ட மெனலாவை அனுப்பியுள்ளோம். வணக்கம். 148ஆம் ஆண்டு சாந்திக்கு மாதம் 15ஆம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது. ரோமையர்களும் யூதர்களுக்கு ஒரு மடல் விடுத்தார்கள். அம்மடல் பின்வருமாறு. யூத மக்களுக்கு ரோமர்களுடைய தூதர்களாகிய குயிந்து மெம்மியும் தீத்து மானியும் வாழ்த்து கூறி எழுதுவது. மன்னரின் உறவினரான லீசியா உங்களுக்கு வழங்கியுள்ள சலுகைகளுக்கு நாங்களும் இசைவு தெரிவிக்கிறோம். ஆதலால் மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தவற்றை நீங்கள் ஆராய்ந்தவுடன் உங்களுள் ஒருவரை எங்களிடம் அனுப்பி வையுங்கள். அப்போது உங்களுக்கு ஏற்ற கோரிக்கைகளை மன்னர் முன் வைக்க முடியும். ஏனெனில் நாங்கள் அந்தியோக்கு நகருக்கு போய்கொண்டிருக்கிறோம். எனவே உங்களது கருத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு காலம் தாழ்த்தாது ஆள் அனுப்புங்கள். வணக்கம். 148ஆம் ஆண்டு சாந்திக்கு மாதம் 15ஆம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட பின் மன்னனிடம் லீசியா திரும்பிச் சென்றான். யூதர்கள் தங்கள் பயிர் தொழிலில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஆளுநர்களாக தீமெத்தேயு, கென்னாயின் மகனான அப்பல்லோன் மற்றும் ஏரோனிம், தெமோபோன் ஆகியோருடன் சேர்ந்து சைப்ரஸ் நாட்டு ஆளுநரான நிக்கனோரும் யூதர்களை தொல்லையின்றி அமைதியாக வாழவிடவில்லை. இதே காலத்தில் யாப்பா நகரத்தார் மாபெரும் துரோகம் புரிந்தார்கள். தங்களோடு வாழ்ந்து வந்த யூதரிடம் பகைமை அற்றவர் போல் காட்டிக்கொண்டு அவர்கள் மனைவி மக்களோடு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்த படகுகளில் ஏறும்படி கேட்டுக்கொண்டார்கள். இது நகரத்தாரின் பொது இசையுடன் செய்யப்பட்டதால் அமைதியில் வாழ விரும்பிய யூதர்கள் யாதொரு ஐயப்பாட்டுக்கும் இடங்கூடாது அதற்கு இசைந்தார்கள். யாப்பா நகரத்தார் அவர்களை கடலுக்குள் கொண்டு போய் மூழ்கடித்தார்கள். இவ்வாறு மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 200 பேர். தம் இனத்தாருக்கு செய்யப்பட்ட இக்கொடுமை பற்றி யூதா கேள்விப்பட்டு அதை அவர் தம் வீரர்களுக்கு தெரிவித்தார். நேர்மையான நடுவராகிய கடவுளை மன்றாடிவிட்டு தம் சகோதரர்களை கொன்றவர்களை எதிர்த்து சென்றார். இரவில் துறைமுகத்துக்கு தீ வைத்து படகுகளை கொளுத்தினார். அங்கு அடைக்கலம் புகுந்திருந்தவர்களை வாளுக்கு இரையாக்கினார். நகர வாயில்கள் அடைக்கப்பட்டிருந்ததால் அவர் திரும்பிச் சென்றார். மீண்டும் வந்து யாப்பா நகரத்தார் அனைவரையும் அறவே அளிக்க திட்டமிட்டார். யாம்னியா மக்களும் தங்களிடையே வாழ்ந்து வந்த யூதர்களை இவ்வாறே கொள்ள திட்டமிட்டிருந்தார்கள் என்று அவர் அறிய வந்தார். இரவில் யாம்னியா மக்களை தாக்கினார். கப்பற்படையோடு சேர்த்து துறைமுகத்துக்கு தீ வைத்தார்.
இத்தீப்பிழம்பின் செந்தழல் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எருசலேம் நகர் வரை தெரிந்தது. யூதர்கள் யாம்னியாவிலிருந்து தீமோத்தேயுவை எதிர்த்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் சென்றபோது 500 குதிரை வீரர்களுடன் குறைந்தது 5000 அரேபியர்கள் அவர்களை எதிர்த்தார்கள். கடும் சண்டைக்கு பின் கடவுளின் உதவியால் யூதாவும் அவருடைய ஆட்களும் வெற்றி பெற்றார்கள். தோல்வியுற்ற அந்த நாடோடிகள் தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு யூதாவை கேட்டுக்கொண்டார்கள். அவருக்கு கால்நடைகளை கொடுப்பதாகவும் அவருடைய ஆட்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவுவதாகவும் உறுதி பொழிந்தார்கள். அவர்கள் பல வகையிலும் உண்மையிலேயே தமக்கு பயன்படுவார்கள் என்று உணர்ந்த யூதா அவர்களோடு சமாதானம் செய்துள்ள உடன்பட்டார். அவரிடமிருந்து உறுதி பெற்ற பின் அவர்கள் தங்கள் பாசறைகளுக்கு திரும்பினார்கள். பல்வேறு இனத்தவர் வாழ்ந்த மதிலோடு நன்கு அரண் செய்யப்பட்ட ஒரு நகரையும் யூதா தாக்கினார். அதன் பெயர் காஸ்பின். அதன் உள்ளே இருந்தவர்கள் மதில்களின் வலிமையும் சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் நம்பி யூதாவிடமும் அவருடைய ஆட்களிடமும் சற்றும் மரியாதையின்றி நடந்து கொண்டார்கள். இழி சொற்களால் அவர்களை திட்டியதோடு இறைவனையும் பழித்தார்கள். ஆனால் இடிக்கும் கருவிகளையும் படை பொறிகளுமின்றி யோசுவா காலத்தில் எரிகோவை தரைமட்டமாக்கிய உலகின் பெரும் தலைவரை யூதாவும் அவருடைய ஆட்களும் துணைக்கு அழைத்து மதில்களை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து சென்றார்கள். கடவுளின் திருவுளத்தால் நகரை கைப்பற்றினார்கள். எண்ணற்ற பேரை கொன்றார்கள். இதனால் அருகே இருந்த ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டர் அகலமான ஏரி குருதியால் நிரம்பி வழிந்தது போல தோன்றியது. அவர்கள் அங்கிருந்து ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் கடந்து சென்றவன் தோபியர் என்று அழைக்கப்பட்ட யூதர்கள் வாழ்ந்து வந்த காரகா என்றும் இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் அங்கே தீமோத்தேயுவை காணவில்லை. ஏனெனில் ஒரு இடத்தில் வலிமை வாய்ந்த ஒரு காவற்படையை நிறுத்தி வைத்ததை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அவன் அங்கிருந்து ஏற்கனவே புறப்பட்டு சென்று விட்டான். மக்கபேயிடம் படைத்தலைவர்களாக இருந்த தொசித்தும் சோசிபத்தரும் அணிவகுத்து சென்று ஒரு கோட்டையில் தீமோத்தேயுவை விட்டு வைத்திருந்த 10,000க்கும் மீதியானவர்களை அழித்தார்கள். மக்கபே தம் படைகளை அணியணியாய் பிரித்து ஒவ்வொரு அணிக்கும் ஒரு தலைவரை ஏற்படுத்திய பின் தீமோத்தேயுவை துரத்தி சென்றார். அவரிடம் 120,000 காலாட்படையினரும் 2,500 குதிரைப்படையினரும் இருந்தனர். யூதா தன்னை நெருங்கி வருவதை அறிந்தபோது தீமோத்தேயு பெண்களையும் பிள்ளைகளையும் பொருட்களையும் கர்னாயிம் நகருக்கு அனுப்பினான். அங்கு செல்லும் பாதைகள் அனைத்தும் ஒடுக்கமானவை இருந்தபடியால் அந்த இடம் முற்றுகையிடுவதற்கு கடினமாயும் நெருங்குவதற்கு அரிதாயும் இருந்தது. ஆனால் யூதாவின் முதல் அணியை கண்டவுடனே அச்சமும் கலக்கமும் பகைவர்களை ஆட்கொண்டன. ஏனெனில் அனைத்தையும் காண்பவர் அவர்களுக்கு தோன்றினார். எனவே அவர்கள் மிரண்டு தலைதெறிக்க ஓடி எல்லா பக்கத்திலும் சிதறுண்டு போனார்கள். தங்களுடைய ஆட்களின் வாள் முனைகளாலேயே குத்தப்பட்டு அடிக்கடி ஒருவர் மற்றவரை காயப்படுத்தி கொண்டார்கள். யூதா மிகுந்த வலிமையோடு அவர்களை பின்தொடர்ந்து அந்த கொடியவர்களை வாளுக்கு இரையாக்கினார். அவர்களுள் 30,000 பேரை அழித்தார். தொசித்து சோசிபத்தர் அவர்களுடைய ஆட்கள் ஆகியோருடைய கையில் தீமோத்தேயுவை அகப்பட்டு கொண்டான். தன்னை உயிரோடு போகவிட வேண்டும் என்று நயவஞ்சமாக அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டான். அவர்களுள் பெரும்பாலாருடைய பெற்றோரும் சகோதரரும் தன்னுடைய பிடியில் இருந்ததால் எச்சலுகையும் அவர்களுக்கு காட்டப்பட மாட்டாது என்று கூறியிருந்தான். எத்தீங்கும் செய்யாமல் அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக கொடுத்திருந்த தனது வாக்கை அவன் மீண்டும் உறுதிப்படுத்தியதால் தங்கள் சகோதரர்களை காப்பாற்றும் பொருட்டு அவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள். யூதா அதன்பின் கர்னாயிமியம் அத்தர்காத்து கோவிலையும் எதிர்த்து சென்று 20,000 பேரை கொன்றார். அவர்களை முறியடித்து கொன்றபின் எபிரோனை எதிர்த்து சென்றார். அரண் சூழ்ந்த அந்த நகரில்தான் பன்னாட்டு மக்கள் கூட்டத்தோடு லீசியா வாழ்ந்து வந்தான். வலிமை மிக்க இளைஞர்கள் மதில்களுக்கு முன்பாக நின்று கொண்டு அவற்றை துணிவுடன் பாதுகாத்தார்கள். அங்கு படைப்பொறிகளும் எரிப்படைகளும் மிகுதியாக இருந்தன. தமது ஆற்றலால் பகைவர்களின் வலிமையை சிதறடிக்க வல்லவரான இறைவனிடம் யூதர்கள் மன்றாடிய பின் நகரை கைப்பற்றினார்கள். அதில் இருந்தவர்களுள் 25,000 பேரை கொன்றார்கள். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எருசலேமிலிருந்து 120 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த சித்தப்பொலிக்கு விரைந்தார்கள். ஆனால் அங்கு வாழ்ந்த யூதர்கள் சித்தப்பொலி மக்களை தங்களை நன்கு நடத்தியதற்கும் துன்ப காலத்திலும் தங்களுக்கு அன்பு காட்டியதற்கும் சான்று பகர்ந்தார்கள். அதனால் யூதாவும் அவருடைய ஆட்களும் சித்தப்பொலி மக்களுக்கு நன்றி கூறி எதிர்காலத்திலும் தங்கள் இனத்தாருடன் அன்புறவோடு வாழும்படி கேட்டுக்கொண்டார்கள். பின் பெந்தேகோஸ்து திருவிழாவை நெருங்கி வந்தமையால் எருசலேமுக்கு சென்றார்கள். யூதர்கள் பெந்தேகோஸ்து திருவிழாவுக்கு பின் இதுமேயா நாட்டு ஆளுநரான கோர்க்கியாவை எதிர்க்க விரைந்தார்கள். அவன் 3000 காலாட்படையினரோடும் 400 குதிரை படையினரோடும் அவர்களை எதிர்த்து சென்றான்.
அவர்கள் போர் தொடுத்த போது யூதர்களுள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் பக்கனேயருடைய ஆட்களுள் வலிமை மிக்க ஒருவரான தொசித்து குதிரை மேல் இருந்தபடியே கோர்க்கியாவை பிடித்து கொண்டார். அந்த கயவனுடைய மேலாடையை பற்றி கொண்டு அவனை மிக்க வலிமையோடு இழுத்த வண்ணம் உயிரோடு பிடித்துச் செல்ல எண்ணியிருந்த போது திரக்கோன் குதிரை வீரர்கள் ஒருவன் தொசித்து மீது பாய்ந்து அவருடைய தோளை துண்டித்தான். எனவே கோர்க்கியா மாரிசாவுக்கு தப்பியோடினான். எஸ்தரியும் அவருடைய ஆட்களும் நீண்ட நேரம் போர் செய்து களைப்புற்றிருந்ததால் தங்கள் சார்பாக இருந்து போரிடுவதோடு தலைமையேற்று நடத்துமாறு ஆண்டவரை யூதா வேண்டினார். தம் தாய்மொழியில் போர்க்குரல் எழுப்பி புகழ்பாக்கள் இசைத்தார். எதிர்பாராத நேரத்தில் கோர்க்கியாவின் படையின் மீது பாய்ந்து அவர்களை புறமுது காட்டி ஓடும்படி செய்தார். பின் யூதா தம் படையை திரட்டிக்கொண்டு அதுல்லாம் நகரை அடைந்தார். 7ஆம் நாள் வந்தபோது அவர்கள் தங்கள் வழக்கப்படி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவ்விடத்தில் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். போரில் மடிந்தவர்களின் சடலங்களை எடுத்து அவருடைய மூதாதையரின் கல்லறைகளில் உறவினர்களோடு அடக்கம் செய்ய வேண்டியிருந்ததால் அவற்றை கொண்டு வரும்படி மறுநாள் யூதாவும் அவருடைய ஆட்களும் புறப்பட்டார்கள். ஆனால் யூதர்கள் அணியலாகாது என்று திருச்சட்டம் தடை செய்திருந்த யாம்னியாவில் இருந்த சிலைகளின் அடையாளங்கள் கொலையுண்ட ஒவ்வொருவரின் ஆடைகளுக்குள்ளும் தென்பட்டன. இதனால்தான் அவர்கள் மடிந்தார்கள் என்பது அப்போது எல்லோருக்கும் தெளிவாயிற்று. ஆகவே மறைவானவற்றை வெளிப்படுத்துகிற நீதியுள்ள நடுவராகிய ஆண்டவரின் செயல்களை எல்லோரும் போற்றினார்கள். அந்த பாவத்தை முற்றிலும் துடைத்தொழிக்குமாறு வேண்டிய வண்ணம் மன்றாட்டில் ஈடுபட்டார்கள். பாவத்தினின்று அகலும்படி பெருமகனார் யூதா மக்களுக்கு அறிவுரை கூறினார். ஏனெனில் பாவத்தின் விளைவாக மடிந்தவர்களுக்கு நேர்ந்ததை அவர்கள் தங்கள் கண்ணாலேயே பார்த்தார்கள். பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுத்தார். 149ஆம் ஆண்டு அந்தியோக்கு யூப்பத்தார் பெரும் படையோடு யூதாவை எதிர்த்து வருவதாக யூதாவுக்கும் அவருடைய ஆட்களுக்கும் செய்தி எட்டியது. அவருடைய பாதுகாப்பாளனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லீசியாவும் அவனோடு வந்திருந்தான். 110,000 காலாட்கள், 5300 குதிரை வீரர்கள், 22 யானைகள், வாள் பூட்டிய 300 தேர்கள் அடங்கிய கிரேக்க படை ஒன்று அவர்களுக்கு இருந்தது. மெனலாவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்தியோக்குக்கு நயவஞ்சமாக ஊக்கமூட்டினான். தன் நாட்டின் நலனை முன்னிட்டு அன்று தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் தான் அவ்வாறு செய்தான். ஆனால் மாவேந்தராம் இறைவன் அந்த கயவனுக்கு எதிராக அந்தியோக்கின் சீற்றத்தை தூண்டிவிட்டார். எல்லா தீமைகளுக்கும் மெனலாவே காரணம் என்று லீசியா அந்தியோக்குக்கு தெரிவித்தான். எனவே மெனலாவை பெரியாவுக்கு கொண்டு போய் அந்த இடத்தின் வழக்கப்படி கொல்ல அந்தியோக்கு ஆணையிட்டான். அங்கே 50 முழ உயரமுள்ள மாடம் ஒன்று இருந்தது. அது சாம்பலால் நிறைந்திருந்தது. அம்மாடத்து விளிம்பின் உட்புறத்தை சுற்றிலும் சாம்பலை நோக்கி சரிந்த ஒரு தளம் இருந்தது. கோவிலை தீட்டுப்படுத்தியவர்களை அல்லது கொடிய குற்றம் புரிந்தவர்களை அங்கிருந்து கீழே தள்ளி கொன்றொழிப்பது வழக்கம். திருச்சட்டத்தை மீறிய மெனலா இவ்வாறே இறந்தான். அடக்கம் செய்யப்படவும் இல்லை. தூய நெருப்பும் சாம்பலும் கொண்ட பலிபீடத்திற்கு எதிராக பல பாவங்களை செய்திருந்த அவன் சாம்பலில் உழன்று செத்தது முற்றிலும் பொருத்தமே. மன்னன் தம் தந்தையின் காலத்தில் யூதர்கள் பட்டதை விட கொடிய தீமைகளை அவர்கள் மீது சுமத்தும்படி முரட்டுச் செருக்குடன் புறப்பட்டு சென்றான். யூதா இதை கேள்வியுற்றதும் இரவும் பகலும் ஆண்டவரை வேண்டுமாறு தம் மக்களுக்கு கட்டளையிட்டார். ஏனெனில் திருச்சட்டம், நாடு, திருக்கோவில் ஆகியவற்றை அவர்கள் இழக்கும் தருவாயில் இருந்ததால் முன்பை விட மிகுதியாக அவருடைய உதவி அவர்களுக்கு அப்பொழுது தேவைப்பட்டது. மக்கள் புத்துணர்வு பெறத் தொடங்கிய வேளையிலேயே இறைவனை பழித்துரைக்கும் பிற இனத்தாரின் கையில் அவர்கள் விழாதிருக்குமாறு வேண்டவும் அவர் கட்டளையிட்டார். அவர்கள் எல்லோரும் அவ்வாறே செய்தார்கள். 3 நாள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தி உண்ணா நோன்பிருந்து குப்புற விழுந்து இரக்கமுள்ள ஆண்டவரை மன்றாடினார்கள். தக்க ஏற்பாடுகளோடு இருக்குமாறு யூதா அவர்களுக்கு ஊக்கமூட்டினார். மூப்பரோடு தனிமையில் கலந்து பேசிய பின் மன்னனின் படை யூதேயா மீது படையெடுத்து எருசலேம் நகரை கைப்பற்றும் முன்பே
கடவுளின் துணையுடன் புறப்பட்டு சென்று போர் தொடுக்க முடிவு செய்தார். உலகை படைத்தவரிடம் முடிவை ஒப்படைத்துவிட்டு திருச்சட்டம், கோவில், நகர், நாடு, வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்காக இறக்கும் வரை துணிவுடன் போராட தம் ஆட்களுக்கு யூதா அறிவுறுத்தினார். பின் மோதாயனுக்கு அருகில் பாசறை அமைத்தார். கடவுளுக்கே வெற்றி என்று தம் ஆட்களை போர்க்குரல் எழுப்பச் சொன்னார். ஆண்மை படைத்த இளைஞர்கள் என்று தேர்ந்தெடுத்த ஒரு படை பிரிவோடு அவர் இரவில் மன்னனின் கூடாரத்தை தாக்கினார். பாசறையில் இருந்த 2000 பேரை கொன்றார். முதலில் சென்ற யானையை அதன் பாகனோடு குத்தி கொன்றார். இறுதியில் கலக்கமும் குழப்பமும் பாசறையை நிரப்ப அவர்கள் வெற்றியுடன் திரும்பினார்கள். ஆண்டவரின் உதவி யூதாவுக்கு பாதுகாப்பு அளித்ததால் பொழுது புலரும் வேளையில் இதெல்லாம் நடந்தது. யூதருடைய துணிவை நேரில் கண்டபின் அந்தியோக்கு மன்னன் அவருடைய படைத்தளங்களை கைப்பற்ற சூழ்ச்சியை கையாண்டான். ஆகவே யூதருடைய வலிமை மிக்க கோட்டையாகிய பெசூரை எதிர்த்து சென்றான். ஆனால் துரத்தியடிக்கப்பட்டான். மீண்டும் தாக்கிய போது தோல்வி கண்டான். கோட்டைக்குள் இருந்தவர்களுக்கு யூதா தேவையானவற்றை அனுப்பினார். ஆனால் யூதரின் படையை சேர்ந்த உரோதுக்கு பகைவர்களுக்கு படைத்துறை ரகசியங்களை வெளியிட்டான். அதனால் அவனை தேடிப்பிடித்து சிறையில் அடைத்தார்கள். மன்னன் 2ஆம் முறை பெசூரில் இருந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினான். ஒப்பந்தம் செய்து கொண்டபின் திரும்பிச் சென்றான். மீண்டும் யூதாவையும் அவருடைய ஆட்களையும் தாக்கி தோல்வியுற்றான். ஆட்சி பொறுப்பாளனாய் மன்னன் அந்தியோக்கியில் விட்டு வைத்திருந்த பிலிப்பு கிளர்ச்சி செய்ததாக அவனுக்கு செய்தி கிடைத்தது. கலக்கமுற்றவனாய் யூதர்களை வரவழைத்து அவருடைய கோரிக்கைகளுக்கு இணங்கி அவருடைய உரிமைகள் அனைத்தையும் காப்பதாக ஆணையிட்டான். இத்தகைய ஒப்பந்தத்தை செய்தபின் பழி ஒப்பு கொடுத்தான். கோவிலை பெருமைப்படுத்தி அதற்கு தாராளமாக நன்கொடைகளை வழங்கினான். மன்னன் இன்முகத்தோடு மக்கபேயை வரவேற்றான். பின்னர் தாளமாய் முதல் கேரார் வரையிலான பகுதிக்கு எகமோனிதை ஆளுநனாக ஏற்படுத்தினான். அவன் தாளமாய்க்கு சென்றான். ஆனால் யூதர்களோடு அவன் செய்திருந்த ஒப்பந்தம் பற்றி அந்நகர மக்கள் சினங்கொண்டார்கள். அதன் விதிமுறைகளை செல்லத்தக்கதாக்க விரும்பும் அளவுக்கு வெகுண்டார்கள். அப்போது லீசியா பொதுமேடையில் ஏறி தன்னால் முடிந்தவரை ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக பேசி அவர்களை இணங்க வைத்து அமைதிப்படுத்தினான். அவருடைய நல்லெண்ணத்தை பெற்றவனாய் அந்தியோக்குக்கு புறப்பட்டான். இவ்வாறு அந்தியோக்கு மன்னனுடைய படையெடுப்பும் பின்வாங்கலும் முடிவுற்றன. 3 ஆண்டுகளுக்கு பின் செலுக்கின் மகன் திமெத்ரி ஒரு வலிமை மிக்க தரைப்படையோடும் கப்பற்படையோடும் பயணம் செய்து திரிப்போலி நகர துறைமுகத்துக்கு வந்து அந்தியோக்கையும் அவனுடைய பாதுகாப்புடன் லீசியாவையும் கொன்றபின் நாட்டை கைப்பற்றியதாக யூதாவுக்கும் அவருடைய ஆட்களுக்கும் செய்தி கிடைத்தது. முன்பு தலைமை குருவாக இருந்தவனும் கிளர்ச்சி காலத்தில் மனம் பொருந்தி தம்மையை தீட்டுப்படுத்திக் கொண்டவனுமான ஆல்கிம் தனக்கு எத்தகைய பாதுகாப்பும் இல்லை என்றும் தூய பலிபீடத்தை அணுக வாய்ப்பில்லை என்றும் உணர்ந்தான். 151ஆம் ஆண்டளவில் திமெத்ரி மன்னனிடம் சென்று ஒரு பொன்முடி, பொன் குருத்தோலை ஆகியவற்றோடு கோவிலில் இருந்த வழக்கமாக கொடுக்கப்படும் ஒளிவக் கிளைகளையும் அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். அன்று அமைதியாக இருந்தான். ஆனால் தன்னுடைய மதிகட்ட திட்டத்தை நிறைவேற்ற ஆல்கிமுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிட்டியது. ஆட்சி மன்ற கூட்டத்துக்கு திமெத்ரி அவனை அழைத்து யூதர்களின் மனநிலை திட்டம் பற்றி வினவிய போது அவன் பின்மாறுவாறு பதிலளித்தான். யூதா மக்கபேயின் தலைமையில் செயல்படுகின்ற கசிதேயர் எனப்படும் யூதர்களே தொடர்ந்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேரரசில் அமைதி நிலவாதவாறு கிளர்ச்சியை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய மூதாதையர் வழிவந்த பெருமையாகிய தலைமை குறிப்பிடத்தை இழந்துவிட்டு இப்போது இங்கு வந்திருக்கிறேன். முதலாவதாக மன்னருடைய நலன்களில் எனக்கு உண்மையான ஈடுபாடு உண்டு. இரண்டாவதாக என் நாட்டு மக்களின் நலனிலும் எனக்கு நாட்டம் உண்டு. நான் முன் குறிப்பிட்டவர்களுடைய மூட நடவடிக்கைகளால் எங்கள் இனம் முழுவதும் பெருந்துன்பத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. மன்னரே, இது பற்றிய முழு விவரமும் தாங்கள் தெரிந்து கொண்டு எல்லோரிடமும் காட்டும் மனிதநேயத்துக்கு ஏற்ப எங்கள் நாட்டுக்கும் ஒடுக்கப்படுகின்ற எங்கள் இனத்துக்கும் நன்மை செய்யுங்கள். யூதா உயிரோடு இருக்கும் வரை பேரரசில் அமைதி நிலவ முடியாது. ஆல்கிம் இவ்வாறு பேசியவுடன் யூதாவோடு பகைமை கொண்டிருந்த மன்னனின் நண்பர்களும் திமெத்ரிக்கு மேலும் சினமூட்டினார்கள். எனவே திமெத்ரி உடனடியாக யானைப்படையின் தலைவனாக இருந்த நிக்கனோரை தேர்ந்தெடுத்து யூதேயாவின் ஆளுநனாக ஏற்படுத்தி அனுப்பி வைத்தான். யூதாவை கொல்லவும் அவருடைய ஆட்களை சிதறடிக்கவும் சிறப்புமிகு கோவிலின் தலைமை குருவாக ஆல்கிமை ஏற்படுத்தவும் அவனுக்கு கட்டளையிட்டான். யூதாவுக்கு அஞ்சி யூதேயாவிலிருந்து தப்பியோடியிருந்த பிரணத்தார் நிக்கனோரோடு சேர்ந்து கொள்ள ஒன்று கூடினார்கள். யூதர்களுக்கு நேரிடும் இன்னல் இடுக்கண்கள் தங்களுக்கு வளமூட்டும் என்று எண்ணினார்கள். நிக்கனருடைய வருகை பற்றியும்
பிற இனத்தாரனோடு சேர்ந்து கொண்டது பற்றியும் யூதர்கள் கேள்விப்பட்ட போது தங்கள் தலையில் புழுதியை தூவிக்கொண்டார்கள். தங்களை என்றென்றும் தம் மக்களாக நிலைநிறுத்தி தம் வெளிப்பாடுகள் மூலம் தம் வழி உரிமையாகிய தங்களை காத்து வரும் இறைவனிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். தலைவர் யூதா கட்டளையிட அவர்கள் அங்கிருந்து உடனே புறப்பட்டு தெசாவு என்ற சிற்றூரில் எதிரிகளோடு போர் தொடுத்தார்கள். யூதாவின் சகோதரரான சீமோன் நிக்கனோரை எதிர்த்து போரிட்டார். திடீரென பகைவர்கள் அவரை தாக்கியதால் சற்று பின்வாங்கினார். இருப்பினும் யூதா அவருடைய ஆட்கள் ஆகியோருடைய வலிமை பற்றியும் தங்கள் நாட்டிற்காக செய்த போரில் அவர்கள் காட்டிய துணிவு பற்றியும் நிக்கனோர் கேள்விப்பட்ட போது குருதி சிந்துதல் மூலம் இச்சக்களுக்கு தீர்வு காண தயங்கினான். ஆகவே ஒப்பந்தம் செய்துள்ள பொசிதான், தேயத்து, மத்தாத்தியா ஆகியோரை அனுப்பினான். ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை முற்றிலும் ஆய்ந்து பார்த்த பின் அவை பற்றி தலைவன் நிக்கனோர் தன் வீரர்களுக்கு எடுத்து கூறினான். அவர்கள் அனைவரும் அவற்றுக்கு இணக்கம் தெரிவித்து ஒருமனப்பட்டு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தலைவர்கள் சந்தித்துக் கொள்ள ஒரு நாள் குறிப்பிடப்பட்டது. ஒவ்வொரு படையிலிருந்தும் ஒரு தேர் முன்னால் வந்தது. இருக்கைகள் போடப்பட்டன. பகைவர்கள் திடீரென சூழ்ச்சியில் இறங்கிவிடாதவாறு படைக்கலன்களை தாங்கிய வீரரை முன்னேற்பாடாக முக்கியமான இடங்களில் யூதா நிறுத்தி வைத்தார். இருவரும் முறைப்படி கலந்து ஆலோசித்தனர். நிக்கானோர் எருசலேமிலேயே தங்கியிருந்தான். முறைகேடானது எதுவும் செய்யவில்லை. தன்னை சுற்றி திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை அனுப்பி வைத்தான். அவன் யூதாவோடு அடிக்கடி உரையாடுவான். அவனிடத்தில் உள்ளார்ந்த பற்று கொண்டிருந்தான். யூதா திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்குமாறு அவன் தூண்டினான். அவரும் திருமணம் செய்து அமைதியில் வாழ்க்கை நடத்தினார். அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய நட்பை கண்ட ஆல்கீம் முன்பு செய்யப்பட்டிருந்த ஒப்பந்தத்தின் நகலை எடுத்துக்கொண்டு திமேத்திரியிடம் சென்றான். அரச துரோகியான யூதாவை நிக்கனோர் தன் பின் தொண்டலாக ஏற்படுத்தியுள்ளதால் அவன் அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றான் என்று அவனிடம் கூறினான். இந்த சதிகாரனுடைய பொய் குற்றச்சாட்டுகளால் கொதிப்படைந்த மன்னன் சீற்றம் கொண்டான். அந்த ஒப்பந்தம் தனக்கு மனநிறைவு தரவில்லை என்றும் மக்கபேயை உடனே கைதியாக அந்தியோக்குக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நிக்கனோருக்கு எழுதினான். இந்த செய்தி நிக்கனோருக்கு கிடைத்தபோது அவன் பெரிதும் கலங்கினான். யூதா எவ்வகை குற்றம் செய்யாதிருந்த போது அவரோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டியிருந்ததை பற்றி வருந்தினான். ஆயினும் மன்னனை எதிர்க்க முடியாததால் அவனுடைய ஆணையை சூழ்ச்சியாக நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தான். ஆனால் நிக்கனோர் தம்மோடு மிக கண்டிப்பாய் நடந்து கொண்டதையும் வழக்கத்திற்கு மாறாக தம்மோடு கடுமையாக இருந்ததையும் கண்ட மக்கபே இது நல்லெண்ணத்தால் எழுந்தது அன்று என்று முடிவு செய்தார். ஆகவே தம் ஆட்களுள் பலரை சேர்த்து கொண்டு நிக்கனோரிடமிருந்து விலகிச் சென்று ஒளிந்து வாழ்ந்தார். யூதா தன்னை சூழ்ச்சியினால் வென்றுவிட்டார் என்பதை உணர்ந்த நிக்கனோர் குருக்கள் வழக்கப்படி பலி செலுத்திக் கொண்டிருந்த வேளையில் திருப்பெருங்கோவிலுக்கு சென்றான். மக்கபேயை தன்னிடம் ஒப்படைக்க கட்டளையிட்டான். அவன் தேடிய மனிதர் எங்கு இருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். அப்போது நிக்கனோர் கோவிலை நோக்கி தன் வழக்கையை நீட்டி, நீங்கள் யூதாவை கைதியாக என்னிடம் ஒப்படைக்காவிட்டால் கடவுளின் இந்த திரு உறைவிடத்தை தரைமட்டமாக்குவேன், பலிபீடத்தை இடித்து தள்ளுவேன், இங்கு தியனஸுக்கு மிகச் சிறந்த ஒரு கோவிலை கட்டுவேன் என்று சூழலித்தான். இச்சொற்களை கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். குருக்கள் விண்ணை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தி தம் இனத்தை எப்போதும் காத்து வருகின்றவரை மன்றாடினார்கள். அனைத்துக்கும் ஆண்டவரே, உமக்கு ஒன்றும் தேவையில்லை. எனினும் நீர் எங்களிடையே தங்குவதற்கு ஒரு உறைவிடம் அமைக்க திருவுளம் கொண்டீர். எனவே தூய ஆண்டவரே, தூய்மைக்கெல்லாம் ஊற்றே, சிறிது காலத்துக்கு முன் தூய்மைப்படுத்தப்பெற்ற இந்த இல்லத்தை என்றென்றும் தீட்டுப்படாமல் காப்பாற்றும் என்று வேண்டினார்கள். எருசலேமின் மூப்பர்களில் ஒருவன ராட்சிக்கு எதிரான நிக்கனோரிடம் குற்றம் சாட்டப்பட்டது. அவர் தம் மக்களிடம் அன்பு கொண்டவர், அவருடைய மதிப்பு பெற்றவர், நல்மணம் படைத்தவர், இதனால் யூதர்களின் தந்தை என்று பெயர் பெற்றவர். முற்காலத்தில் நடந்த கிளர்ச்சியின் போது யூத நெறிப்படி வாழ்ந்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி யூத மறைக்காக தம் உடலையும் உயிரையும் மிகுந்த ஆர்வத்துடன் இழக்க துணிந்தவர். யூதரோடு தனக்கு இருந்த பகைமையை வெளிப்படுத்த விரும்பி ராட்சியை கைது செய்து வருமாறு 500க்கும் மிகுதியான படை வீரர்களை நிக்கனோர் அனுப்பி வைத்தான். இதன் மூலம் யூதர்களுக்கு பேரிடர் விளைவிக்க எண்ணினான். படை வீரர்கள் காவல் மாடத்தை கைப்பற்றி முற்றத்தின் கதவை உடைக்கவிருந்த போது நெருப்பை கொண்டு வரச் செய்து கதவுகளை எரிக்க பணித்தான். அப்பொழுது அவர்களால் சூழப்பட்ட ராட்சி தம் வாளின் மேலேயே விழுந்தார். தீயோர் கையில் அகப்பட்டு தம் உயர்குடி பிறப்புக்கு தகாத இழிவு அடைவதை விட மானத்தோடு இறக்க விரும்பினார். அப்போது ஏற்பட்ட பரபரப்பில் அவர் வாள் மீது சரியாக விழவில்லை. வீரர்கள் கதவுகளின் வழியாக பாய்ந்து வரவே அவர் துணிந்து மதில் மேல் ஏறி ஆண்மையோடு கூட்டத்தினுள்ள குதித்தார். ஆனால் வீரர்கள் விரைந்து விலக அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தின் நடுவில் விழுந்தார். இன்னும் உயிர் இருக்கையில்
சீற்றத்தால் பட்டு எறிந்தவராய் அவர் எழுந்தார். குருதி பீரிட கொடிய காயங்களுடன் கூட்டத்தின் நடுவே ஓடி ஒரு செங்குத்தான பாறை மேல் நின்றார். அவருடைய குருதியெல்லாம் வடிந்ததும் அவர் தம் குடலை கீறி எடுத்து இரு கைகளால் பிடித்து கூட்டத்தை நோக்கி சுழற்றி எறிந்தார். இவற்றை தமக்கு திரும்பவும் தருமாறு உயிருக்கும் மூச்சுக்கும் ஆண்டவரான இறைவனை மன்றாடினார். இவ்வாறு ராட்சி இறந்தார். யூதாவும் அவருடைய ஆட்களும் சமாரியா நாட்டில் இருக்கிறார்கள் என்று கேள்வியுற்ற நிக்கானோர் தனக்கு இழப்பு நேரா வண்ணம் அவர்களை ஓய்வு நாளில் தாக்க திட்டமிட்டான். நிக்கானோரை பின்தொடர கட்டாயத்துக்குள்ளான யூதர்கள் அவனிடம், அவர்களை இத்துணை கொடுமையாகவும் முரட்டுத்தனமாகவும் அளிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் காண்பவர் மற்ற நாட்களை விட மாட்சிப்படுத்தி தூய்மைப்படுத்தியுள்ள இந்நாளை மதிப்பீராக என்றார்கள். அதற்கு அந்த மாபெரும் கைவன், ஓய்வு நாளை கடைபிடிக்க கட்டளையிட்டுள்ள ஒரு அரசன் விண்ணில் இருக்கிறானோ என்று வினவினான். அப்பொழுது அவர்கள், என்றுமுள்ள ஆண்டவரே விண்ணின் வேந்தர், அவரை 7ஆம் நாளை கடைபிடிக்க எங்களை பணித்தவர் என்று அறிக்கையிட்டார்கள். அதற்கு அவன், மண்ணின் வேந்தன் நான், ஆகவே நீங்கள் படைக்கலங்களை எடுத்து அரசு அலுவல் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்றான். ஆயினும் தனது கொடிய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவன் வெற்றி பெறவில்லை. செருக்கும் இருமாப்பும் கொண்ட நிக்கனோர் யூதாவையும் அவருடைய ஆட்களையும் வென்று வெற்றி சின்னம் ஒன்றை எழுப்ப முடிவு செய்திருந்தான். ஆயினும் ஆண்டவரிடமிருந்து தமக்கு உதவி கிடைக்கும் என்று முழு நம்பிக்கையில் மக்கபே தளராதிருந்தான். பிற இனத்தாரின் தாக்குதலை பற்றி அஞ்சாதிருக்கவும், முன்பு விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியை நினைவு கூறவும், இப்போதும் எல்லாம் வல்லவர் தங்களுக்கு வெற்றியை அருள்வார் என நம்பிக்கை கொள்ளவும் அவர் தம் ஆட்களுக்கு அறிவுரை வழங்கினார். திருச்சட்ட நூலிலிருந்தும் இறைவாக்கு நூல்களிலிருந்தும் படித்து காட்டி அவர்களுக்கு ஊக்கமூட்டினார். அவர்கள் ஏற்கனவே வென்றிருந்த போர்களை நினைவுபடுத்தி ஆர்வத்தை தூண்டிவிட்டார். அவர்களுக்கு துணிவூட்டி கட்டளையிட்டார். பிற இனத்தார் நம்பிக்கை துரோகம் புரிந்ததையும் ஆணைகளை மீறியதையும் சுட்டி காட்டினார். கேடயம், ஈட்டி ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் பாதுகாப்பை விட ஊக்கமூட்டும் சொல்லும் என்னும் படைக்கலத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அணிவித்தார். தாம் கண்ட ஒரு கனவு பற்றி, அதாவது நம்பத்தகுந்த ஒரு வகை காட்சி பற்றி விளக்கி அவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தார். அவர் கண்ட காட்சி பின்வருமாறு: ஓனியா தம் கைகளை விரித்து யூத மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடி கொண்டிருந்தார். அவர் ஒரு காலத்தில் தலைமை குருவாய் இருந்தவர், நல்லவர், மேன்மை மிக்கவர், எளிமையான தோற்றமும் அடக்கமுடைமையும் உடையவர், பொருந்த பேசுபவர், குழந்தை பருவம் முதல் நற்பண்புகளில் பயிற்சி பெற்றவர். இதேபோல் வேறொரு மனிதரும் தோன்றினார். அவர் நரைத்த முடியும், மதிப்பும் வியத்தகு மாட்சியும் அதிகார தோற்றமும் கொண்டவர். அப்போது ஓனியா, இவர் தம் சகோதரர்கள் மீது அன்பு செலுத்துபவர், தம் மக்களுக்காகவும் திருநகருக்காகவும் மிகுதியாக வேண்டிக் கொள்பவர், இவரே கடவுளின் இறைவாக்கினரான எரேமியா என்று கூறினார். அப்பொழுது எரேமியா தமது வழக்கையை நீட்டி யூதாவுக்கு ஒரு பொன் வாளை கொடுத்தார். அதை கொடுத்தபடியே, கடவுளின் கொடையாகிய இத்தூய வாளை எடுத்துக்கொள்ளும், இதை கொண்டு உம்முடைய எதிரிகளை அடித்து நொறுக்கும் என்றார். அஞ்சாமையை தூண்டிவிடக்கூடியதும் இளைஞனுடைய உள்ளங்களில் வீரத்தை எழுப்பிவிடக்கூடியதுமான தம் விழுமிய சொற்களால் யூதா எல்லாருக்கும் ஊக்கமூட்டினார். எனவே காலம் தாழ்த்தாமல் துணிவுடன் தாக்கி முழு வலிமையோடு நேருக்கு நேர் போர் செய்து நிலைமைக்கு முடிவு காண அவர்கள் உறுதி பூண்டார்கள். ஏனெனில் நகரமும் தெரு உறைவிடமும் கோவிலும் ஆபத்தான நிலையில் இருந்தன. தங்கள் மனைவியர், பிள்ளைகள், சகோதரர்கள், உறவினர்கள் ஆகியோரை பற்றி அவர்கள் பெரிதும் கவலைப்படவில்லை. தூய்மைப்படுத்தப்பெற்ற கோவிலை பற்றியே எல்லாவற்றுக்கும் மேலாக கவலைப்பட்டார்கள். நகரில் விடப்பட்டிருந்தவர்களும் பெரிதும் மனக்கலக்கம் அடைந்தார்கள். ஏனெனில் திறந்த வெளியில் நடைபெறவிருந்த மோதலை பற்றிய கவலை அவர்களுக்கு இருந்தது. போரின் முடிவை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். எதிரிகள் போருக்கு அணிவகுத்து தங்கள் படைகளுடன் நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். யானைகள் போர்த்திற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் குதிரைப்படைகள் இரு பக்கங்களிலுமாக நிறுத்தப்பட்டன. படைத்திரளின் அணிவகுப்பையும் வீரர்களின் படைக்கல வகைகளையும் யானைகளின் வெறியையும் கண்ட மக்கபே விண்ணை நோக்கி தம் கைகளை உயர்த்து வியத்தகு செயல்களை புரியும் ஆண்டவரை மன்றாடினார். ஏனெனில் படைக்கலங்களினால் அல்ல, ஆண்டவரின் திருவுளப்படி தகுதி பெற்றவர்களுக்கே அவர் வெற்றியை அருள்கிறார் என்று அறிந்திருந்தார். அவர் பின்வருமாறு மன்றாடினார்: ஆண்டவரே, யூதாவின் மன்னர் எசேக்கியாவின் காலத்தில் நீரும் வானதூதரை அனுப்ப அவர் சனகிரிபின் பாசறையில் 180,000 பேரை கொன்றார். விண்ணின் வேந்தரை, பகைவர்களை பெரிதும் அஞ்சி நடுங்க வைத்து எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல வானதூதரை இப்போது அனுப்பும்.
தூய மக்களை தாக்க வந்திருக்கும் இந்த இறைப்பழி போரை உமது கை வன்மையால் வீழ்த்துவீராக. இத்துடன் அவர் தம் வேண்டுதலை முடித்துக் கொண்டார். நிக்கனோரும் அவருடைய ஆட்களும் எக்காலங்களோடும் போர்ப்பாடல்களோடும் முன்னேறி சென்றார்கள். ஆனால் யூதாவும் அவருடைய ஆட்களும் இறைவனை துணை கலைத்து மன்றாடிய வண்ணம் பகைவர்களை எதிர்த்தார்கள். இவ்வாறு கைகளால் போர் செய்து கொண்டும் உள்ளத்தில் கடவுளை மன்றாடி கொண்டும் இருந்ததால் குறைந்தது 35,000 பேரை வீழ்த்தினார்கள். கடவுளுடைய வெளிப்பாட்டால் பெரிதும் மகிழ்ந்தார்கள். போர் முடிந்தவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பிக் கொண்டிருந்த போது நிக்கனோர் தன் முழு போர்க்கவசத்துடன் இறந்து கிடப்பதை கண்டுபிடித்தார்கள். அப்போது அவர்கள் உரத்த குரல் எழுப்பி ஆரவாரம் செய்து வல்லவரான இறைவனை தங்கள் தாய்மொழியில் போற்றினார்கள். தம் உடலாலும் உள்ளத்தாலும் எக்காலத்தும் தம் மக்களை பாதுகாத்து வந்தவரும் தம் நாட்டினர்பால் இளமை முதல் பற்று கொண்டிருந்தவராகிய யூதா நிக்கனோரின் தலையையும் தோளோடு வழக்கையும் வெட்டி எடுத்து அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். அங்கு சேர்ந்தபோது அவர் தம் மக்களை ஒன்று கூட்டினார். குருக்களை பலிபீடத்துக்கு முன் நிறுத்தினார். கோட்டையில் இருந்தவர்களுக்கு ஆள் அனுப்பினார். கயவன் நிக்கனோரின் தலையையும் எல்லாம் வல்லவரின் தூய இல்லத்துக்கு எதிராக இருமாப்போடு நீட்டிய அந்த இறைப்பழிப்போனின் கையையும் அவர்களுக்கு காட்டினார். கடவுள் நம்பிக்கையற்ற நிக்கனோரின் நாக்கை துண்டித்தார். அதை சிறு சிறு துண்டுகளாக்கி பறவைகளுக்கு உணவாக போடவும் அவனுடைய மூடத்தனத்தின் விளைவை மக்கள் காணும் பொருட்டு அவனுடைய தலையையும் கையையும் கோவிலுக்கு எதிரில் தொங்கவிடவும் கட்டளையிட்டார். அவர்கள் எல்லோரும் விண்ணை நோக்கி தம்மையை வெளிப்படுத்தி இருந்த ஆண்டவரை வாழ்த்தினார்கள். தம் சொந்த இடத்தை தூய்மை கெடாதவரை காப்பாற்றியவர் போற்றி என்று முழங்கினார்கள். ஆண்டவரிடமிருந்து அவர்கள் பெற்றிருந்த உதவியின் தெளிவான வெளிப்படையான அடையாளமாக எல்லோருக்கும் விளங்கும் பொருட்டு நிக்கனோரின் தலையை கோட்டையில் யூதா தொங்கவிட்டார். இந்நாளை கொண்டாட ஒருபோதும் தவறக்கூடாது என்றும் அரமேய மொழியில் அதார் என்ற 12ஆம் மாதம் 13ஆம் நாள், அதாவது மெர்கத்தாயின் நாளுக்கு முந்திய நாள் அதனை கொண்டாட வேண்டும் என்றும் பொது வாக்கெடுப்பு மூலம் அவர்கள் முடிவு செய்தார்கள். இதுவே நிக்கனோரின் முடிவு. அக்காலம் முதல் எருசலேம் நகர் எபிரேயர்களுக்கு உரியதாயிற்று. இத்தோடு நானும் வரலாற்றை முடிக்கிறேன். இது நன்முறையிலும் கட்டுக்கோப்புடனும் எழுதப்பட்டிருப்பேன். இதுவே எனது விருப்பம். குறைபாடுகளுடனும் சிறப்பு குன்றியும் அமைந்திருந்தால் என்னால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான். திராட்சை ரசத்தை மட்டும் அல்லது தண்ணீரை மட்டும் தனியாக குடிப்பது உடல் நலக்கு கெடுதி தரும். மாறாக தண்ணீர் கலந்த திராட்சை ரசம் இனிமையானது, சுவைமிக்கது. அதுபோல வரலாற்றை எழுதுவதில் கையாளப்படும் நடை படிப்போரின் செவிக்கு இன்பம் ஊட்டும்.